ரொம்ப வருஷத்துக்கு பின்பாடு உங்கள் மத்தியில் நான் நிற்பது தேவனுடைய மகா கிருபை. ತುಂಬ ವರ್ಷಗಳ ನಂತರ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂಥದ್ದು ದೇವರ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆ. ஆண்டவர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அதனால் அவருடைய அன்பினால் நம்மளை எல்லாரும் இழுத்திருக்கிறார். ಅದರಿಂದ ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸೆಳೆಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவருடைய அன்பு நம்ம எல்லோரும் இணைத்திருக்கிறது. ಆತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿದೆ. அவருடைய ரத்தம் நம்முடைய சொந்த ரத்தமாக சொந்த உறவுகளாக மாற்றியிருக்கிறது. ಆತನ ರಕ್ತವು ನಮ್ಮನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ತಗಳಾಗಿ ಸ್ವಂತ ಸಂಬಂಧಗಳಾಗಿ ರೂಪಿಸಿದೆ. யார் ரத்த உறவுன்னு சொன்னா ರಕ್ತ ಸಂಬಂಧ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೆ நம்மளோட பிறக்கிறவங்க அல்ல, ನಮ್ಮ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ನಿಮಗೆ? ஒருவேளை அவங்க நம்முடைய ரத்த சம்பந்தமா பிறந்திருந்தாலும் ரத்த உறவு யார் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தில் இணைந்தவர்கள் மட்டுமே. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ನಮ್ಮ ರಕ್ತ ಸಂಬಂಧಿಕರಾಗಿ ಹುಟ್ಟಿರಬಹುದು, ಆದರೆ ಯಾರು ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯೇಸುವಿನಿಂದ ಯಾರು ಜನಿಸಿದಾರೋ ಅವರೇ ನಮ್ಮ ರಕ್ತ ಸಂಬಂಧಿಕರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. தொடக்கத்துல ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಥೆ ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். ಕಥೆ ನೆನಪಿಗೆ ಬಂದದ್ರಿಂದ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ஒரு அப்பா சின்ன பையனை கூட்டிட்டு ஒரு பெரிய ஆட்டை என்ன பண்ணாரு, தோல் உரிச்சு அப்படியே ஒரு நெருப்பு போட்டு வேவிக்கிறாரு. ಒಂದು ತಂದೆಯವರು ಒಂದು ಚಿಕ್ಕ ತನ್ನ ಮಗನ ಮುಂದೆ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಚರ್ಮ ಸುಲಿದು ಹಾಗೆ ಬೆಂಕಿ ಹಾಕಿ ಹಾಗೆ ಬೇಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பையனை பார்த்து சொல்றாரு, டே போய் நம்ம சொந்த பந்தமெல்லாம் கூட்டிட்டு வாடா அப்படின்னு. ಆ ಹುಡುಗನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ನೋಡಪ್ಪ ಹೋಗಿ ನಮ್ಮೆಲ್ಲ ಬಂಧು ಮಿತ್ರರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರೋಣ ಅಂತ. பையன் என்ன பண்ணா தெரியுமா? ಆ ಹುಡುಗ ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? இந்த ஆட்டை சாப்பிட்றதுக்கு அப்பா சொல்றாரு, சொந்த பந்தமெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னாரு. ಈ ತಂದೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಕುರಿನ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಾ ಅಂತ. ஆனா அவன் போய் என்ன செஞ்சான் தெரியுமா? ಆದ್ರೆ ಹುಡುಗ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? ஊர்ல போய் நின்னுகிட்டு எங்க வீடு தீ பத்திக்கிச்சு, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கண்ணா. ಆದ್ರೆ ಅವನು ಊರೊಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮನೆ ಬೆಂಕಿ ಹತ್ಕೊಬಿಡ್ತು, ಎಲ್ಲರೂ ಬನ್ರಿ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದ. சொந்தக்காரன் யாரும் இல்ல, ಅಲ್ಲಿ ಸ್ವಂತದವರು ಯಾರು ಬರಲಿಲ್ಲ. மற்ற ஜனங்கள்லாம் பக்கெட்ல தண்ணி குடத்துல தண்ணி எடுத்துட்டு ஒட்டியாராங்க. ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಜನರೆಲ್ಲ ಬಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಬೇರೆ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲಿ ನೀರನ್ನ ತಕೊಂಡು ಓಡ್ ಬಂದ್ರು. எல்லாம் வந்து பார்த்தா இங்க ஒண்ணும் இல்ல, அங்க என்ன வெந்துட்டு இருக்கு, ஆடு வெந்துட்டு இருக்குது. ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, ನೋಡಿದ್ರೆ ಕುರಿ ಬೇಯ್ತಾ ಇದೆ. என்னடா இது, எங்கடா நம்ம சொந்த பந்தம் வரவன்னு பார்த்தா இவங்கெல்லாம் கூட்டு வந்திருக்கிறேன்னா. ಆಗ ಅವ್ರ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, ಏನಪ್ಪಾ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಂಧು ಮಿತ್ರನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀಯಾ ಅಂದ್ರೆ ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ ಅಂತ. பாருப்பா, கஷ்டத்தை போய் சொன்னேன், ನೋಡಪ್ಪ ಕಷ್ಟನ ಹೋಗಿ ಹೇಳ್ಕೊಂಡೆ, நம்ம சொந்த பந்தம் ஒருத்தனும் வரல. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಂಧುಗಳು ಯಾರೂ ಬರಲಿಲ್ಲ. நம்ம கஷ்டத்தை சொல்லும் போது இவங்கெல்லாம் வந்தாங்க. ನಮ್ಮ ಕಷ್ಟನ ಹೇಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ಇವರೆಲ್ಲ ಬಂದ್ರು. இவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுங்க, ಇವ್ರಿಗೆ ಊಟ ಕೊಡಿ ಅಂತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தண்ணி கொண்டு வந்தெல்லாம் கை கால் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு போனாங்களா? ನೀರು ತಕೊಂಬಂದವರೆಲ್ಲ ಕೈ ಕಾಲು ತೊಳ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡಿ ಹೋದ್ರು. நீங்க வியாதிப்பட்டுட்டா சொந்தக்காரர் வருவான். ನೀವು ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಾಗ ಸ್ವಂತದವರು ಬರ್ತಾರೆ. அப்பயே நினைச்சா அந்த சர்ச்சுக்கு போகும்போதே என்னவான், ಆಗ ನೆನ್ಸ್ಕೊಂಡೆ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗುವಾಗ್ಲೇನೆ, சர்ச்சுக்கு போனதுனால தான் வந்துச்சுன்னுவான். ಚರ್ಚಿಗೆ ಹೋಗೋದ್ರಿಂದಾನೇ ஆனா ಬಂದಿತ್ತು. சர்ச்சில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ಆದ್ರೆ ಚರ್ಚಲ್ಲಿರುವವರು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. யார் ரத்த உறவு? ಯಾರು ನಮ್ಗೆ ಈಗ ರಕ್ತ ಸಂಬಂಧಿಕರು? சொல்லுங்க, யாரு? ಹೇಳ್ರಿ, ಯಾರು ನಮ್ಮ ರಕ್ತ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொந்தக்காரன் வருவான், நம்மள குறை சொல்லிட்டு போவான். ಸ್ವಂತದವರು ಬರ್ತಾರೆ, ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನೋ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. ಆದ್ರೆ விசுவாசிங்க வருவாங்க, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬರ್ತಾರೆ. பிரச்சனை கேட்டு பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், கடவுள் செய்வார். ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಕೇಳಿ ಹೆದರ್ಕೋಬೇಡಿ, ದೇವ್ರ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் ரத்த உறவு. ಇದೇ ರಕ್ತ ಸಂಬಂಧ ಅಂದ್ರೆ. நம்மளோட பிறக்காம இருக்கலாம், நம்ம ஒரு தட்டுல சாப்பிடாம இருக்கலாம். ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಹುಟ್ಟದೇ ಇರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದೇ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡದೇ ಇರ್ಬೋದು. ஆனா ரத்த உறவு, இந்த ಭೋಜನத்தில் பங்கெடுத்தவர் அவர் ரத்த உறவு. ಆದ್ರೆ ನಮ್ಮ ರಕ್ತ ಸಂಬಂಧ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಪಾಲು ತೆಗೆದುಕೊಂಡವಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கிலாந்து, ஜெர்மன், அமெரிக்கா, அந்த காலத்தில் நம்ம தேசத்தை பற்றி நம்ம ஜனங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ಇಂಗ್ಲೆಂಡು, ಜರ್ಮನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶದ ಬಗ್ಗೆ ಜನರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. அவங்களுக்கு நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது, ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் நம்ம மேலே பாசம் வச்சு இயேசு பற்றி சொன்னாங்களே வந்து. ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರು. நம்ம தேசத்து மேலே அவர்கள் அன்பு வைத்து அவங்க இருந்த ஸ்தானத்தை இறங்கி வந்து
இயேசு பற்றி சொன்னாங்க பாருங்க, அதான் ரத்த உறவு. ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಅವರ ಸ್ಥಾನವನ್ನು ಕೂಡ ಬಿಟ್ಟು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ರಲ್ಲ, ಅದೇ ರಕ್ತ ಸಂಬಂಧ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. சரி, நான் வழக்கம் ஒரு பாடல் பாடுவது உண்டு இல்லையா? ஆமாம், ನಾನು ವಾಡಿಕೆಯಾಗಿ ಹಾಡುವುದು ಒಂದು பாட்டை நான் எழுதியிருக்கேன். இப்போ சமீபத்தில் இது நாம் வாசிப்போம். ಸಮೀಪದಲ್ಲಿ ನಾನು ಹಾಡನ್ನ ಬರೆದಿದ್ದೇನೆ, ಇದನ್ನ ನಾನು ಹಾಡು. தமிழில் இருக்கு. பிறந்த நாள் முதலா பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. சொல்ல பார்க்கலாம். பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. சொல்லுவோம் எல்லாரும், நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. நெருக்கம் வேதனை வந்த போது என்னை நேசித்து அணைத்தீரே, யாழ்கள் இடரும் வேளையிலே கிருபையால் என்னை தாங்கினீரே. நெருக்கம் வேதனை வந்த போது என்னை நேசித்து அணைத்தீரே, கால்கள் இடரும் வேளையிலே கிருபையால் என்னை தாங்கினீரே. நன்றி உமக்கே நன்றி. சொல்லுங்களாம், நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. நிந்தை அவமான நேரங்களில் ஆறுதல் தந்து தேற்றினீரே, நஷ்ட இழப்புக்கள் நேர்ந்தாலும் உம்மில் மகிழ செய்தீரே. நிந்தை அவமான நேரங்களில் ஆறுதல் தந்து தேற்றினீரே, நஷ்ட இழப்புக்கள் நேர்ந்தாலும் உம்மில் மகிழ செய்தீரே. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. சொல்லுவோம் எல்லாரும், நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. பிறந்த நாள் முதல்ல யார் நம்மளை ಸುಮಂದದು ಕಾತದು? ಹುಟ್ಟಿದ್ದ ದಿನದಿಂದ ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದು, ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತಿದ್ದು? சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. ಯೇಸು, ಯೇಸು, ಯೇಸುவே, ಯೇಸುவே. இயேசு என்ற வார்த்தைக்கு எத்தனை அடங்கி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ಯೇಸು ಎಂಬ ಪದದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅರ್ಥಗಳು ಅಡಕವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ಪಕ್ಕದಲ್ಲಿರೋನ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. நல்லவரா இல்லீங்களா? ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾ ಇಲ್ವಾ? ஆமா, ரத்த சம்பந்தம் உள்ளவங்களா சொல்லலாம். ರಕ್ತ ಸಂಬಂಧನ ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ಬೋದು. ஹalleluya, ஹalleluya. ஆகவே கர்த்தர் நல்லவர். ஆமென். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. பரலோகம் போகாத சொந்தம் எதுக்கு? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗದೇ ಇರುವ ಸ್ವಂತ ನಮಗೆ ಯಾಕೆ? சொல்லுங்க, எதுக்குங்க? ಹೇಳ್ರಿ, ನಮಗೆ ಯಾಕೆ?
வேஸ்ட் இல்லையா? அங்கே வராத ஆள் இங்கே சொந்தம் கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக உங்களை நான் வேறுபடுத்தி சொல்லவில்லை. உறவு கொண்டாடுங்க, ஆனால் நமக்கு ಪರಲೋಕ சொந்தம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರದೇ ಇರುವಂತ ಜನ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ವಂತದವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಕರ್ತನಲ್ಲவர், ಕರ್ತನ್ ಒಳ್ಳೆಯವನು. ஹalleluya, 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 ஹalleluya. பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. எல்லாரும் இந்த பல்லவி நீங்க படிச்சுக்கணும். சொல்லுங்க போகலாம். பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. பிறந்த நாள் முதலா என்னை காத்தீரே, இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்தீரே. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. சொல்லுங்களா, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. பலவீனமான நேரங்களில் பலன் தந்து உதவினீரே. சொல்லுங்க, பலவீனமான நேரங்களில் பலன் தந்து உதவினீரே. சோதனை வருத்தம் வந்த போது துணை நின்று காத்தீரே. ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கைகளை தட்டி ஹalleluya, கைಗಳನ್ನು ತಟ್ಟಿ ஹalleluya. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೇ, 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 இயேசுவே, இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தன் ಒಳ್ಳೆಯವನು. சரி, இருக்க டைமத்தில் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇದೆ. நிறைய வசனங்கள் என்னுடைய கண்ணு முன்னால வந்து 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 போச்சு. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ನನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಾನು ಬಂದು தயார் பண்ணிட்டு வந்த செய்தியை வேற இங்க வந்து கர்த்தர் மாத்திட்டார். ನಾನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ ಸಂದೇಶ ಬೇರೆ, ಆದ್ರೆ ಕರ್ತನ ಇಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದನು. ஹalleluya, ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವನು. ಆಮೆನ್. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ. சரி என்ன முதல் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ முதல் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், 7 குத்து விளக்குகளும் 7 ಸಭೆಯ. ನನ್ನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ನೀನು ಕಂಡ 7 ನಕ್ಷತ್ರಗಳ ಮತ್ತು 7 ಚಿನ್ನದ ದೀಪಸ್ತಂಭಗಳ ಗೂಢಾರ್ಥವನ್ನು ವಿವರಿಸುತ್ತೇನೆ. ಆ 7 ನಕ್ಷತ್ರಗಳು ಅಂದರೆ ಆ 7 ಸಭೆಗಳ ದೂತರು, ಆ 7 ದೀಪಸ್ತಂಭಗಳು ಅಂದರೆ ಆ 7 ಸಭೆಗಳು. ஹalleluya, ஹalleluya. 7 சபைகள். சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ, 7 ಸಭೆಗಳು. இப்ப தூதர்களை பத்தி பேசணும். 7 சபைகளை பற்றி. அன்றைக்கு 7 சபைகள் இருந்தது. ಆ ದಿನದಲ್ಲಿ 7 ಸಭೆಗಳಿತ್ತು. இன்னைக்கு 7 சபைகள்ல பல சபைகள் இருக்கு. ஆனா 7 சபை அன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. 7 சபையை குறித்து ஆவியானவர் தூதன் வழியாக பேசுறாரு. ಇವತ್ತು 7 ಸಭೆಗಳೆಲ್ಲ ಹಲವು ಸಭೆಗಳು ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದರೆ ಆ ದಿನದಲ್ಲಿ 7 ಸಭೆಗಳಿತ್ತು. ಅಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಆ 7 ಸಭೆಗಳಿಗೆ ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சபை என்பது ஒரு குத்து விளக்கு. ಸಭೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ದೀಪಸ್ತಂಭ. இந்த 3 அம்சம் இருக்கிறது. 3 ಅಂಶ ಇದೆ. குத்து விளக்கை சேர்க்கப்பட்ட ஒரு காரியம்.
ಸೇರ್ಕಪಟ್ಟ ಕಾರ್ಯ ಅದು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು. ದೀಪಸ್ತಂಭ ಅಂದ್ರೆ ಅದು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು. ஒன்று, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆ, ಕುಟುಂಬ, ತನಿ ಮನಿதன், ವೈಯಕ್ತಿಕ ವ್ಯಕ್ತಿ. ஹalleluya, ஹalleluya. தனி மனிதன், ಒಂಟಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ, ಕುಟುಂಬ, ಸಭೆ, குத்து விளக்கு, ದೀಪಸ್ತಂಭ. புரிஞ்சுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? சத்தியத்தை நீங்க நான் புரிஞ்சுக்க போறோம். ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಇವತ್ತು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದೇವೆ. தனி மனிதனாய் ஒரு சபைக்கு வரலாம், ಒಂಟಿಯಾಗಿ ಒಂದು ಸಭೆಗೆ ಬರ್ಬೋದು, ஆனா அவன் குடும்பத்தில் வாழ்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த குடும்பம், ಆ ಕುಟುಂಬ சபைக்கு வரலாம், ಸಭೆ ಒಳಗಡೆ பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சபையா வளருது. ಹಲವು ಕುಟುಂಬಗಳಾಗಿ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. கட்டடமல்ல சபை. ಇವತ್ತು ಸಭೆ ಕಟ್ಟಡವಲ್ಲ, நாம தான் சபை. ನಾವೇ ಆ ಸಭೆ. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க நான் தான். ಹೇಳ್ರಿ ನಾನೇ. சொல்லுங்க நான் தான். ನಾನೇ சபை. ನಾನು குத்து விளக்கு, ದೀಪಸ್ತಂಭ. சொல்லுங்க நான் ஒரு. ಹೇಳ್ರಿ ನಾನೊಂದು குத்து விளக்கு, ದೀಪಸ್ತಂಭ. குத்து விளக்கு யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? ಯಾರೆಲ್ಲ ದೀಪಸ್ತಂಭ ನೋಡಿದ್ದೀರಾ? சொல்லுங்க குத்து விளக்கு எல்லாரும் பார்த்திருக்கீங்க தானே? ಎಲ್ಲ ನೋಡಿದ್ದೀರಾ ಅಲ್ವಾ ದೀಪಸ್ತಂಭ? எல்லா வீட்டில் இருக்கு. நாங்க ஆர்சில்னு வந்தவங்க, ஆனால் நிறைய குத்து விளக்கு இருக்கு. அன்றைய காலத்தை நாங்கள் படிக்கும்போது சிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, அதெல்லாம் விளக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ಕಳುವ சொல்லுவாங்க. ಅಂದರೆ ದೀಪಸ್ತಂಭ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ದೀರಾ? ನಾನು ಆರ್ಸಿ ಹಿನ್ನೆಲೆಯಿಂದ ಬಂದಿದ್ದರಿಂದ ನನಗೆ ದೀಪಸ್ತಂಭ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ನಮಗೆ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಆಗ ಏನು ಮಾಡ್ತಿದ್ರು ಅಂದರೆ ಆ ದೀಪಸ್ತಂಭನ ಚೆನ್ನಾಗಿ ತೊಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னால் என்ன கொண்டு வைப்பாங்க? ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ, ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಆಗುವಾಗ ಮುಂದೆ ಏನು ತಂದಿಡ್ತಾರೆ? ತೆರಪೆ ವಿಳಾ ಕೊಂಡು வைப்பாங்க. ಒಂದು ಸಮಾರಂಭ ಒಂದು ನಡೆದ್ರೆ ಇನಾಗ್ರೇಷನ್, ಉದ್ಘಾಟನಾ ಒಂದು ಸಮಾರಂಭ ನಡೆಯುವುದಾದ್ರೆ, அரசியல்வாதிங்க மற்ற இடங்களெல்லாம் பார்த்தா அந்த குத்து விளக்கு பெருசா வச்சிருப்பாங்க. ಈ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮತ್ತೆ ಶೈಕ್ಷಣಿಕ ವಲಯದಲ್ಲೂ ಕೂಡ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಾರಂಭವಾಗಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭ ಅಲ್ಲಿ ಮಡಗ್ತಾರೆ. ಸರಿ, குத்து விளக்குல எத்தனை பாகம் இருக்கு பார்த்திருக்கீங்க? ಈ ದೀಪ ಸ್ತಂಭದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಭಾಗಗಳಿದೆ, ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. ಕೆಳಗಡೆ அதை தாங்கி பிடிக்க கெட்டியான பதார்த்தத்தை செஞ்சிருப்பாங்க. ಅದನ್ನ ಒತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಗಟ್ಟಿಯಾದ ಪದಾರ್ಥದಿಂದ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ஒரு ಕಂಬ ಮೇಲೆ ಎಲುಬು, ಆಮೇಲೆ ಒಂದು ಕಂಬ ಮೇಲೆ ಇರ್ತದೆ, ಮೇಲೆ ஒரு தட்டு இருக்கும், ಆಮೇಲೆ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ಲೇಟ್ ಇರ್ತದೆ, தட்டுக்குள்ள எண்ணெய் ஊத்தணும், ಆ ಪ್ಲೇಟ್ ಒಳಗಡೆ ಎಣ್ಣೆ ಹಾಕಬೇಕು, ಅದರ ತಿರಿಯ போடணும், ಅದರಲ್ಲಿ ಆ ಬತ್ತಿನ ಇಡಬೇಕು, அப்புறம் அதை பத்த வைக்கணும், ಆಮೇಲೆ ಬತ್ತಿನ ಹಚ್ಚಬೇಕು. அதுக்கு மேல சிறப்பா மேல ஒரு ஏதாவது காகம், குருவி, கும்பு அப்படி அது அழகா நிற்கும். ಆಮೇಲೆ ಅದರ ಮೇಲೆ ನಂತರ ಒಂದು ಪಕ್ಷಿ, ಒಂದು ಚಿಹ್ನೆ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಚಿಹ್ನೆ ಮೇಲೆ ನಿಂತಿರ್ತದೆ. பார்த்திருக்கீங்களா? ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? அது நீங்க ஆக போறீங்க நீங்க இன்னைக்கு. ಇವತ್ತು ನೀವು ಅದಾಗ್ತೀರಾ. ஹalleluya, ஹalleluya. நீங்க தான் குத்து விளக்கு, ನೀವೇ ದೀಪಾಲಯ, ದೀಪ ಕಂಬ. கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே பொண்ணுங்களை பார்த்து சொல்லுவாங்க, ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ ತಕ್ಷಣ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, என் வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ, ನಾನು ಈ ಮನೆಗೆ ಬೆಳಕನ್ನು ಹತ್ತಿಸುವುದಕ್ಕೆ வந்தவ, ನಾನು ಏನನ್ನ ಹಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದವಳು. பக்கத்தில் எங்கள் சர்ச்சு பக்கத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார். அவர் வந்து நாய்க்கர், நம்பாடி இனத்தை சேர்ந்தவங்க. ಚರ್ಚ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ರು ಮದುವೆ ಆದ್ರು, ಅವರು ಲಂಬಾಣಿ ಹಿನ್ನೆಲೆಯಿಂದ ಬಂದವರು. அவர் முதல் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அந்த பொண்ணு வாழ மாட்டுன்னு போயிடுச்சு. ಮೊದಲನೇದಾಗಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಾಗ ಮಗನಿಗೆ ಆ ಹುಡುಗಿ ಬಾಳಲಾರದೆ ಹೋಗ್ತು. அப்புறம் அவங்க சம்பிரதாயத்தின்படி அதெல்லாம் அனுப்பிவிட்டாங்க. ಆಮೇಲೆ ಅವರ ಸಂಪ್ರದಾಯದ ಪ್ರಕಾರ ಅದನ್ನು ಕಳಿಸ್ಬಿಟ್ರು. மறுபடியும் ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಹುಡುಗಿಯನ್ನ ತಂದ್ರು. அவர் பேர் நாகன். நாகன் ಅಂತ ಅವ್ರ ಹೆಸರು. அவரை பார்த்து, என்ன நாகா ரெண்டாவது மருமக எப்படி அப்படின்னு ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು, ಏನು ನಾಗ ಎರಡನೇ ಸೊಸೆ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾಳೆ? அதை ஏங்க சொல்றீங்க, நெருப்புங்க அப்படின்னாரு. ಅದು ಯಾಕ್ರಿ ಕೇಳ್ತೀರಾ? ಅದು ಬೆಂಕಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಅಡ வேவிசி கீசி விட்டு போற பார்த்து பண்ண. ನಾನು ಹೇಳ್ದೆ, ಅಯ್ಯೋ ಬೇಸ್ ಗೀಸ್ ಬಿಡ್ತಾಳೆ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಳ್ಳ, ஒன்னும் சொல்லிக்க முடியாதீங்க அப்படின்னு. ಆಗ ಇಲ್ಲ ರೀ, ಏನು ಹೇಳ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அந்த மாதிரி நாம் எப்படி இருக்கணும்? நெருப்பு நம்முடைய குத்து விளக்கு எரியிறதா இருக்கணும். அல்லேலூயா. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬೆಂಕಿ, ನಮ್ಮ ದೀಪ ಸ್ತಂಭ ಉರಿಯಬೇಕು. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? விளக்கு, குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். எரிந்து கொண்டே இருப்பேன்னு பாதர், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை
எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லு பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே உரியத்தலே ஏறுவே நஞ்சீவா இருவரைகும் இல்லவா. அப்போ அப்படி எழுதினோம். அந்த எரியணும்னா இந்த குத்து விளக்குக்கு அநேக அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குத்து விளக்கு பலவிதமான தரத்தில் அதை உருவாக்கி அதை எரிவிப்பதற்காக மனிதன் படைத்திருக்கிறான். கர்த்தர் அதை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் குத்து ವಿಳಕ್ಕುಂಡ್ರಾರೆ. ಅಂದ್ರೆ ಆ ದೀಪಾಲಯ ಕಂಬಕ್ಕೆ ಅನೇಕ ಅದು ಉರಿಯುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳುಂಟು, ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ಅರ್ಥಗಳುಂಟು. ಆದರೆ ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನೀವು ಉರಿಯುವ ದೀಪದ ಕಂಬ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ಅರ್ಥ ಆದವರು ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ. புரியாதவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க மகனே. ಅರ್ಥ ಆಗದೇ ಇರುವವರು ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ. பரவாயில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப அடிப்பாயா சொல்லுங்க. என்னது? ಈಗ ಹೇಳ್ರಿ ಅಡಿಪಾಯ. அடியில் இருக்கிற கெட்டியான ஒரு தகடோ அல்லது 3 விதமான காரியங்களோ வைத்தது உறுதியாக செய்யப்படுகிறது. ಈಗ ಕೆಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಗಟ್ಟಿಯಾದ ಭಾಗ ಅದು ಬಹಳ ಘನವಾದ ಗಟ್ಟಿಯಾದ ಕಾರ್ಯದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதுக்கு தான் விசுவாசிங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபவுண்டேஷன், அதாவது அடிப்பாயா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ಆದ್ರಿಂದನೇ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದು ಫೌಂಡೇಶನ್ ಅಸ್ಥಿಭಾರ ಬಲವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ. இதை ஆண்டவர் இயேசு சொல்லும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை சொல்லும்போது, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇದನ್ನು ಹೇಳುವಾಗ ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 23ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அது சொல்றா, 2 பேர் வீடு கட்டுறாங்க, ஒருத்தன் ஆழமாய் தோண்டி அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಆಳವಾಗಿ ಒಂದು ಹಳ್ಳವನ್ನು ತೆಗೆದು ಎಂಬುದಾಗಿ. அது பாறையின் மேலே அது போடப்படுகிற அஸ்திவாரம். ಅದು ಒಂದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಅಸ್ಥಿವಾರ. இன்னொருவர் மணல் மேலே போடுகிற அஸ்திவாரம். ಇನ್ನೊಬ್ಬ ಮರಳಿನ ಮೇಲೆ ಅಸ್ಥಿವಾರ ಆಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அநேக விசுவாசுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, இந்த மணல் மேலே கட்டப்படுகிற ஒரு தரமற்றதாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಈ ಮರಳಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವಿತ ತರ ಇದೆ. நீங்க முதல் மலை பிரசங்கம் இந்த 3 அதிகாரத்தின் தரவா வாசிக்கணும் ஒரு விசுவாசி. ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಮೊದಲನೇ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗವನ್ನ 3 ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಓದಬೇಕು. 3 அதிகாரத்தை வாசிக்கணும். 3 ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன 5 6 7 சொல்லுங்க. 7 5 6 7. இதை தேவன் மோசேக்கு அங்கே மலையில கொடுத்த அதே பாணிகளை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மலை மேல் உட்கார்ந்து முதல் படியாய் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கை கொள்ள வேண்டிய சத்தியத்தை அவர் வச்சிருக்கிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಅದೇ ಪರ್ವತದಲ್ಲಿ ಮೋಶೆಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಮಗೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಅದೇ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 617 ಕಟ್ಟಳೆகள் அன்றைய காலத்தில் கொடுக்கப்பட்டது. ಆ ದಿನ 617 ಆಜ್ಞೆಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. 200 ಚಿಲ್ಲರೆ ನಾಮ ಕೈಕೊಳ್ಳவும் 200 ನಾವು ಕೈಗೊಳ್ಳುವಂತೆ 200 ಚಿಲ್ಲರೆ ಚಿಲ್ಲರೆ ಅನ್ನೀங்களே ಅದனால சொல்லல 263 காரியங்கள் கைக்கொள்ளவும் 263 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೈಗೊಳ್ಳುವಂತೆ மீதி இருப்பதை கைக்கொள்ளாதிருக்கவும் கர்த்தர் செஞ்சாரு. ಉಳಿದದ್ದನ್ನ ಕೈಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತೆ ಕರ್ತನು ಮಾಡಿದನು. இந்த 600 சில்லறையும் இந்த 660 சில்லறை கட்டளைகளையும் இந்த 6 5 6 7 அதிகாரத்தில் ಅಡಕಿ வைத்திருக்கிறார். ಈ 666 ಚಿಲ್ಲರೆ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಈ ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 5 6 7ರಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ. வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அது நல்ல தரமா வாசிங்க பாருங்க. அங்க சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டதுக்கெல்லாம் இங்க ಅರ್ಥ வந்துகிட்டே இருக்கும். ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ 3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. ಅದನ್ನ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಕೊಟ್ಟದ್ದೇ ಈ 3 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದೆ. ஆமா, இந்த குத்து விளக்குக்கு அடிப்பாயா, அதாவது ஃபவுண்டேஷன் ரொம்ப தரமாய் ஸ்ட்ராங்காய்
கெட்டியாய் இருந்தா மட்டும்தான் மேலே இருக்கிற கம்பம், எரிய வேண்டிய எண்ணெய், அந்த தட்டு எல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய காரியம் இந்த ஃபவுண்டேஷனுக்கு தேவை. ಈ ಒಂದು ದೀಪ ಕಂಬಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ಇರುವಂತ ಅಡಿಭಾಗ ಭಯಂಕರವಾಗಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಒದರುವಂತ ಸಹಿಸುವಂತ ಅಂಶ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಫೌಂಡೇಶನ್ ಅಡಿಪಾಯ ಸ್ಥಿರವಾಗಿದ್ರೆ ಮೇಲೆ ಇರುವ ಕಂಬ ಕೂಡ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಕು ಉರಿಯುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತದೆ. அநேகருடைய விசுவாச வாழ்க்கை என்பது வசனத்தின் மேல் இல்ல. ಅದೇ ರೀತಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತ ವಾಕ್ಯದ ಆಧಾರದ ಮೇಲಲ್ಲ, வசனத்தின் மேல் கட்டப்படணும். ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. யாருமே இந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் பார்ப்பதில்லை. ಯಾರು ಈ ಕಟ್ಟಡವನ್ನು ನೋಡುವಾಗ ಈ ಅಸ್ಥಿವಾರನ ನೋಡಲ್ಲ. ಅಸ್ಥಿವಾರ ಯಾರಾவது ನೋಡಿದಾರಾ? தெரியுமா எவ்வளவு போட்டார் பாஸ்டர் அப்படின்னு? ಇಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅಸ್ಥಿವಾರ ಯಾವ ರೀತಿ ಹಾಕಿದಾರ ಅಂತ ಯಾರಿಗಾರು ಗೊತ್ತಾ, ನೋಡಿದಾರಾ? புடிங்கிட்டு விழுவும் போது தான் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் இதை போய் அஸ்திவாரம் சரியில்லாத போட்டிருக்காரு. ಈ ಕಟ್ಟಡ ಬೀಳುವಾಗ ಮಾತ್ರನೇ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಪಾಸ್ಟರ್ ಈ ತರ ಫೌಂಡೇಶನ್ ಹಾಕಿದಾರಲ್ಲ ಅಂತ. அப்ப ஒரு குத்து விளக்கு சாயும் போது தான் தெரியும் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குதுன்னு. ಹಾಗಾದ್ರೆ ಒಂದು ದೀಪ ಕಂಬ ಬೀಳುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅದರ ಅಡಿಪಾಯ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಘನವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்படாமல் போனா உங்க குத்து விளக்கு நீங்க தனி மனிதனாய், குடும்பமாய், சபையாய் நிலை நிற்க முடியாது என்பதை தேவன் வலியுறுத்தி சொல்லுகிறார். ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಿಮ್ಮ ದೀಪ ಸ್ತಂಭಗಳು ಅಡಿಪಾಯ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಘನವಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಸಭೆ, ಕುಟುಂಬ ಅಥವಾ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೀವು ಬೆಳಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನೇ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் சொல்ற 2 பேர் வீடு கட்டினாங்க. ಅಲ್ಲಿ ಆತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇಬ್ರು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ರು. எல்லாருமே வீட்டை மேல்நோட்டமா தான் பார்ப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಮನೆಯನ್ನ ಮೇಲ್ನೋಟವಾಗಿನೇ ನೋಡ್ತಾರೆ. எல்லாம் சீலிங் எல்லாம் பண்ணிருக்காரு, நல்லா ஸ்டோன் வச்சிருக்காரு, நல்லா குஷன் போட்டிருக்காரு, லைட் போட்டிருக்காரு, ஆஹா ஓஹோன்னுவாங்க. ಮನೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಓ ಚೆನ್ನಾಗಿ ಸೀಲಿಂಗ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಲೈಟಿಂಗ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಫಿನಿಶಿಂಗ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಬಣ್ಣ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಆಹಾ ಓಹೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. விழும்போது தெரியும், அடடா இதெல்லாம் டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னு. ಕಟ್ಟಡ ಬೀಳುವಾಗ ಮನೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಅಯ್ಯಯ್ಯೋ ಇದೆಲ್ಲ ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಅಲ್ಲಪ್ಪ ಅಂತ. சில பேர் அப்படிதான், ஒன்று ஜோரா ட்ரெஸ், ஒன்று வண்டி வாகனம், ஒன்று சொல்லிக்க முடியாது. அங்கே வார்த்தை, வீட்டிலலாம் வார்த்தை, இந்த பக்கம் பார்த்தா வார்த்தை, உள்ளே வளரும் போது கர்த்தரால் ஆசிக்கப்பட்டவரே உள்ளே வா வெளியே போ அப்படின்லாம் எழுதி வச்சு பயங்கரமா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது போல தெரியும். ಕೆಲವ್ರನ್ನ ನೋಡುವಾಗ ಅವ್ರು ಹಾಕುವಂಥ ಬಟ್ಟೆಗಳು, ಅವ್ರು ಹಾಕುವಂಥ ವೇಷಭೂಷಗಳು, ಅವ್ರು ಬಳಸುವ ವಾಹನಗಳು, ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಕಡೆ ತಿರುಗಿದ್ರು ಬರೀ ವಾಕ್ಯಗಳೇ ಕಾಣ್ತದೆ. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அப்படியே அப்படி தூசி தட்டி விட்டு பைபிள் எப்பயுமே சுத்தமா இருக்குது, உன் பைபிள் பாரு அப்படியே கிழிஞ்சு போய் இருக்குது அப்படி சொல்லிட்டு வருவாங்க. ಭಾನುವಾರ ಬರುವಾಗ ನೋಡ ಬೈಬಲಲ್ಲಿ ಇರುವ ಧೂಳನ್ನ ತಟ್ಟಿಬಿಟ್ಟು, ನೋಡಪ್ಪ ನನ್ನ ಬೈಬಲ್ ಹೊಸದಾಗಿದೆ, ಅರೆ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಸತ್ಯವಾದ ಹಳದು ಹರೆಯದಾಗಿದೆ ಎಂಬುದು. ஆராதனைக்கு முன்ன உட்காந்துக்குவாங்க. ಆರಾಧನೆಗೆ ಮುಂಚೆನೇ ಬಂದು எல்லாம் முன்னால் இருக்கிறது போல தெரியும், ಎಲ್ಲ ಮುಂದೆ ಇರೋ ತರನೇ ಕಾಣುತ್ತೆ. ஆனா ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது தெரியவே தெரியாது. ಆದ್ರೆ ಅಡಿಪಾಯ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತೇ ಆಗಲ್ಲ. அருமையானவர்களே, உங்கள் ஃபவுண்டேஷன், உங்களுடைய அடிப்பாயா, அதாவது உங்களுக்கு கெட்டியான விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கணும். ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಮ್ಮ ಅಡಿಪಾಯ, ನಮ್ಮ ಫೌಂಡೇಶನ್ ಏನಿಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு யாருக்குமே தெரியும், என்னத்துல போட்டிருக்காங்கன்னே தெரியாது. ஆனா நாம் மேலே தான் பார்த்து ரசிப்போமே தவிர ஆழமாக இருக்கிற ஃபவுண்டேஷனை பற்றி தெரியாது. நம்முடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ கெட்டியாக இருக்குதோ அது மேலே தான் கட்டடங்கள் எழும்பும். ಫೌಂಡೇಶನ್ ಯಾವ ರೀತಿ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಆಳವಾಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ಯಾರೂ ನೋಡೋದಿಲ್ಲ. ನಾವು ಬರೀ ಮೇಲ್ನೋಟಕ್ಕೆ ಮೇಲೆ ಇರುವ ಕಟ್ಟಡ ನೋಡ್ತೀವಿ. ಆದರೆ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಯಾವುದಪ್ಪ ಅಂದರೆ ನಮಗೆ ಅಸ್ಥಿವಾರ, ಫೌಂಡೇಶನ್ ಬಹಳ ಆಳವಾಗಿ ಹಾಕಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். வேண்டாம், நம்ம சர்ச்சு ಫೌಂಡೇಶನ್ ಆಗಿ ಜಾನ್ ಇಲಂಗೋ ಅಯ್ಯವ பார்க்கிறோம். ಉದಾಹರಣೆಗೆ ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಂದು ವ್ಯವಸ್ಥಾಪಕರಾದ ದಿವಂಗತರಾದ ಜಾನ್ ಇಲಂಗೋ ಅಯ್ಯನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவரோட நான் ரொம்ப நாள் பழகி இருக்கிறேன், அவரோட டிராவல் பண்ணிக்கிறேன், ஒரிஷாக்குலாம் அவரோட ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். ரொம்ப சின்ன பையனை போல் என்கிட்ட பேசிக்கிட்டு தொடக்க காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படி இருந்துச்சு மதுளமுத்து, இப்படிலாம் நான் மைசூருக்கு வந்தேன், இப்படி வந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னும் போது அவருடைய அந்த ஃபவுண்டேஷன் இன்னைக்கு யாருக்கும்
தெரியல. ஆனா ஒரு ஃபவுண்டேஷன் மேலதான் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு இன்னைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಭಾಪಾಲಕರು ಇವ್ರ ಜೊತೆ ಬಹಳ ಚಿರಪರಿಚಿತರಾಗಿದ್ರು. ಅವ್ರ ಸೇವೆ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಇವ್ರ ಬಗ್ಗೆ ಹಂಚ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. ನಾನು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟೆ, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಸೇವೆಯಲ್ಲಿ ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡಿದೆ ಅಂತ. ಆದರೆ ಆ ದಿನ ಅವ್ರು ಹಾಕಿದ್ದ ಅಡಿಪಾಯ ಇವತ್ತು ಅವ್ರು ನಡೀತಾ ಇರುವಂಥ ಸೇವೆಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಡಿಪಾಯ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂತ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுடைய விசுவாச வசனத்தின் மேல் கட்டப்பட்டுட்டா யாரும் உங்களை அசைக்க முடியாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಬಿಟ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ಅಲ್ಲಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தனி மனுஷனா கூட நீங்க இருக்கலாம். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಒಂಟಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ உங்க ಆಗಿರಬಹುದು. வீட்டுல ஒருவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಬಹುದು. உன்னுடைய அந்த அடிப்பாய அந்த ஃபவுண்டேஷன் வச்சு தான் மேலே குத்து விளக்கு எரியும் என்பதை நீ மறந்து போகாதே. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಅಡಿಪಾಯ ನಿಮ್ಮ ಫೌಂಡೇಶನ್ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗಿದೆ ಅದರ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಉರಿಯುತ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ಯಾವತ್ತೂ ನೀವು ಮರೆತು ಹೋಗ್ಬಿಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ அற்புதம் அடையாளங்கள், அந்த சபை இந்த சபை அங்க ஆராதனை இங்க ஆராதனைன்னு போகாம வசனத்தின் மேல் நீங்கள் உறுதிப்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கும். உங்க குடும்பம், உங்கள் எதிர்காலம், உங்க சபை, உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவன் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் வைப்பார். ಆದ್ರಿಂದ ಪ್ರಿಯರಾದವರೇ, ನೀವು ಆ ಸಭೆ ಈ ಸಭೆ ಆ ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಈ ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳದೆ ಯಾವ ಸಭೆ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದೆಯೋ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿರುವುದಾದ್ರೆ ಖಂಡಿತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உங்க ஃபவுண்டேஷன் எல்லாம் சரியா போட்டுக்காங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಅಸ್ತಿವಾರವನ್ನ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಹಾಕೊಳ್ರಿ. ஃபவுண்டேஷன் ஒரு முறை போடுற மாதிரி நோண்டி நோண்டி போட்டுட்டு இருக்கிறோமா? ಈ ಅಸ್ತಿವಾರನ ಒಂದ್ಸರಿ ಹಾಕ್ತಿವ, ಪದೇ ಪದೇ ಅಗದು ಹಾಕ್ತಾ ಇರ್ತೀವ. கட்டட கட்டி விட்டாரு பாஸ்டர். ಈಗ ಪಾಸ್ಟ್ರು ಕಟ್ಟಡ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நைட் படுத்தாரு, கொஞ்சம் சந்தேகம், அந்த பக்கத்தை தூணு கொஞ்சம். ಈಗ ರಾತ್ರಿ ಮಲಗಿದ್ದಾರೆ, ಈ ಪಿಲ್ಲರ್ ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆ ಹೋಗಿದೆ, இந்த பக்கம் என்னமோ ஒரு மாதிரி கீழ் விடுறா அப்படி இருக்குது, அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் சரியில்லை, நோண்டிடலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ಈಗ ಈ ಪಿಲ್ಲರ್ ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಬಿರುಕು ಬಿಟ್ಟಂಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಸರಿ ಮಾಡ್ಬಿಡ ಅಂತ ಇಬ್ರು ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நோண்டினா என்ன ஆகும்? ಆ ತರ ಏನಾರು ಮತ್ತೆ ನಾವು ಅಗದ್ರೆ ಬೀಳಿಸಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? என்ன சொல்லுங்க, என்ன ஆகும்? ಏನಾಗುತ್ತೆ ಹೇಳ್ರಿ? எல்லாம் விழுந்து போயிடும், ಎಲ್ಲ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. அதனால ஆண்டவர் சொன்னாரியா, ஒருவன் வீடு கட்ட நினைத்தால் அவன் என்னென்ன சேகரிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் செஞ்சுட்டு அவன் செய்யணும் அப்படின்னு சொன்னாரா? சொன்னார். ಆದ್ರಿಂದ ದೇವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು, ಒಬ್ಬನು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ನೆನೆಸಿದ್ರೆ ಆ ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು, ಏನೆಲ್ಲ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಆಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ವಾ ದೇವ್ರು? அதுபோல நீங்க தரமான ஃபவுண்டேஷன் போடுங்க. ಆದುದರಿಂದ ನೀವು ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಫೌಂಡೇಶನ್ ಅಡಿಪಾಯನ ಹಾಕ್ರಿ. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ಅದರ ನಂತರ 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. 11ಆம் வசனம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10, 11, 12 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಬೇಕಾಗಿದೆ. ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಒಪ್ಪಿಸಿದ ಕೆಲಸವನ್ನು ನಡೆಸಿ ನಾನು ಪ್ರವೀಣ ಶಿಲ್ಪಿಯಂತೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿದೆನು, ಮತ್ತೊಬ್ಬನು ಅದರ ಮೇಲೆ ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ಮತ್ತೊಬ್ಬನು ತಾನು ಅದರ ಮೇಲೆ ಎಂಥದ್ದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೋ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ಹಾಕಿರುವ ಅಸ್ತಿವಾರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ಆ ಅಸ್ತಿವಾರವನ್ನಲ್ಲದೆ ಮತ್ತೊಂದು ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಯಾರೂ ಹಾಕಲಾರರಷ್ಟೇ. ಆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ 12 ವಾಸಿಕೆನ್ಮ. ಆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಚಿನ್ನ, ಬೆಳ್ಳಿ, ರತ್ನ, ಕಟ್ಟಿಗೆ, ಹುಲ್ಲು, ಆಪು ಮುಂತಾದವುಗಳಲ್ಲಿ ಯಾವುದರಿಂದ ಕಟ್ಟಿದರೂ ಅವನವನ ಕೆಲಸವು ವ್ಯಕ್ತವಾಗುವುದು. ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನವು ಬೆಂಕಿಯೊಡನೆ ಉದಯವಾಗಿ ಆ ಕೆಲಸವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಿಸುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ நம்ம அஸ்திவாரம் யார் மேல் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ಈಗ ನಾವು ಅಸ್ತಿವಾರ ಯಾರ ಮೇಲೆ ಇದೆ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. எங்க சின்னம்மாவுக்கு கொஞ்சம் வியாதி வந்துருச்சு. நான் ஒரு முறை அவங்க ஆர்சியில் இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்க போறேன். ನಮ್ಮ ಚಿಕ್ಕಮ್ಮನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಏನೋ ರೋಗ ಬಂತು, ಅವರು ಒಂದ್ಸರಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ನಾನು ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இயேசு, ஐயா போடா பையா, நான் கும்பிடாத சாமிலாம் கும்பிட்டேன் அப்படின்னு. ನಾನು ಅವ್ರಿಗೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯೋ ಹೋಗಪ್ಪ, ನಾನು ಯಾವ ದೇವ್ರಿಗೆಲ್ಲ ಕೈ ಮುಗ್ದಿದ್ದೀನಿ. மாதாவுக்கு போனேன், அந்தோனியாருக்கு போனேன், சூசிப்புற வேண்டனே, மதலை மரியாகிட்ட போனேன். மாதா, அந்தோனியாரு, சூசி பெருவ ಏನೇನೋ ಹೆಸರು. அப்பதான் நினைச்சேன் இவங்க ஃபவுண்டேஷன் எங்க போட்டுருக்காங்கன்னு. ಆಗ ನಾನು ನೆನೆಸ್ಕೊಂಡೆ, ಅಯ್ಯೋ ಇವರು ಅಸ್ತಿಭಾರ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂತ.
சில சீசன் சாமி வரும், பார்த்துருக்கிறீங்களா? ಶ್ರೀಸರ್ ಸ್ವಾಮಿ ಅಂತ ತತ್ಕಾಲಿಕ ದೇವರುಗಳು, ತಾತ್ಕಾಲಿಕ ದೇವರುಗಳು ತತ್ಕಾಲಿಕ ದೇವರುಗಳು ಬರ್ತದೆ, ನೋಡ್ತೀರಾ? ತಾತ್ಕಾಲಿಕ ಸೀಸನ್ಗೆ ಬರುವಂತ ದೇವರುಗಳು. அந்த நேரத்தில் கூத்தோடுவாங்க, கொண்டாடுவாங்க, சொல்லுவோன்னு சொல்லிக்க முடியாத பக்தி பரவசம்லாம் இருக்கும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಕುಣಿತಾರೆ, ಜಿಗಿತಾರೆ, ಆಗ ಭಕ್ತಿ ಬರ್ತದೆ, ಭಕ್ತಿ ಪರವಚನಾಗಿ ಜಿಗಿದಾಡ್ತಾರೆ. அப்புறம் விட்டுருவாங்க, ಆಮೇಲೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. திருப்பி ஒரு சீசன் சாமி வரும், ஏதோ ஒன்று ತಿರ್ಗಾ ಒಂದು ಸೀಸನ್ ಬರ್ತದೆ, ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ವಾಮಿ. இது போலதான் இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, பவுண்டேஷன் சரியில்லாத போது அவங்களுடைய வாழ்க்கை தரமற்றதாய் போகிறதை பார்க்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನರು ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಫೌಂಡೇಶನ್ ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದ್ರಿಂದ ಅವರ ಜೀವಿತ ಕೂಡ ಯಾವುದೇ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப குத்து விளக்குக்கு அடிப்பாயா நம்ம முக்கியம். ಈಗ ಈ ದೀಪಾವಳಿ ಕಂಬಕ್ಕೆ ಅಡಿಪಾಯ ಬಹಳ ಮುಖ್ಯ. ஒரு விசுவாசிக்கு அடிப்பாய, அதாவது அவருடைய பவுண்டேஷன், அவருடைய அடிப்பாயாவில் இருக்கிற கெட்டியான உறுதியான வாழ்க்கை தீர்மானங்கள் ரொம்ப கெட்டியா இருந்தால் மட்டும்தான் நாம வளர்ந்து ஆண்டவருக்காக எரிய முடியுமே தவிர மற்றதில் எந்த விஷயத்திலும் எரிய முடியாது. ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಅಡಿಪಾಯ ಫೌಂಡೇಶನ್ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಒಳ್ಳೆ ಕ್ವಾಲಿಟಿ ಆಗಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಮೇಲೆ ಇರುವಂತ ದಂಡು ದೀಪ ಯೇಸುವಿಗಾಗಿ ಉರಿಯಲು ಬೆಳಗಲು ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஒரு வசனம் இருக்கு, அது நான் இன்னொரு முறை வந்தா பிரசங்கிக்கிறேன். அவன் கட்டுறது என்னன்னா, ஒருத்தன் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய ಇವೆಗಳಿನಾலே ಕಟ್ಟುகிறான்னு சொல்லுது. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಓದಿದಂಥದ್ರಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ, ಅದು ಇನ್ನೊಂದ್ಸರಿ ನಾನು ಬಂದಾಗ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀನಿ. ಅಸ್ಥಿವಾರದ ಮೇಲೆ ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ರತ್ನ ಕಟ್ಟಿಗೆ ಹುಲ್ಲು ಆಪು ಮುಂತಾದವುಗಳಲ್ಲಿ ಕಟ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಇದೆ. அது எதுல கட்டுறாங்க அப்படின்றது நாம பிற்பாடு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இந்த குத்து விளக்கு அடிப்பாயா நமக்கு ரொம்ப முக்கியம். ಅದು ಯಾವುದರ ಮೇಲೆ ಕಟ್ಟೋದು ಅಂತ ನಾನು ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಕರ್ತನ ಚಿತ್ತವಾದ್ರೆ ಬಂದ್ರೆ ಹೇಳ್ತೀನಿ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಂದೇಶದ ಮುಖ್ಯ ಭಾಗ ದೀಪಸ್ತಂಭ. நாம் அனைவரும் ஒரு ஆண்டவருக்கு எரிகிற ஒரு குத்து விளக்காய் இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೋಸ್ಕರ ಒಂದಲ್ಲ ಒಂದು ರೀತಿ ಬೆಳಗುವಂತ ದೀಪ ಕಂಬಗಳಾಗಿವೆ. இரண்டாவது பகுதி, அதிலிருந்து மேலோங்கி நிற்கும் ஒரு கம்பம். ಎರಡನೆಯ ಭಾಗ ಯಾವುದು ಅಂದ್ರೆ ಆ ಮೇಲೆ ನಿಂತಿರುವಂತ ದಂಡಿನ ಭಾಗ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தரிசனம் இருக்க வேண்டும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ದರ್ಶನ ಇರಬೇಕು. ஒரு சபைக்கு தரிசனம் இருக்க வேண்டும். ಒಂದು ಸಭೆಗೆ ದರ್ಶನ ಇರಬೇಕು. அது மேல்நோக்கி நிற்கக்கூடிய ஒரு காரியம். ಅದು ಈ ರೀತಿ ಮೇಲ್ಮುಖವಾಗಿ ನೋಡಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯ. அது என்ன சொல்றதுன்னா, வளர்ச்சி திட்டத்தை நோக்கி இருக்குது. வளர்ச்சி திட்டம் ಅದೇನ್ ನೋಡ್ತದೆ ಅಂದ್ರೆ ಬೆಳವಣಿಗೆ ಯೋಚನೆಯತ್ತ ಕಾಣ್ತದೆ. சபைக்கு வந்தோம் போனேன், ಸಭೆಗೆ ಬಂದೆ ಹೋದೆ, அம்மா வந்தா சும்மா போனாலாம், ಅಮ್ಮ வந்து சும்மா ಹೋದ, அப்படி இருக்க கூடாது. ಆ ರೀತಿ ಇರಬಾರ್ದು. நமக்கு ஒரு குறி கோல் இருக்கணும் இல்லையா? ನಮಗೆ ಒಂದು ಗುರಿ ಇರಬೇಕು. ஆண்டவரை தேடி இருக்கிறேன், என் வாழ்க்கை யாருக்காக? அல்லேலூயா. ನಾನು ದೇವರನ್ನ ಹುಡುಕಿದ್ದೀನಿ, ನನ್ನ ಜೀವಿತ ಯಾರಿಗೋಸ್ಕರ ಎಂಬುದಾಗಿ. அப்படி வளர்ச்சிக்கான ஒரு காரியம் இருக்கணும். ಆ ರೀತಿ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಆದ ಕಾರ್ಯ ಇರಬೇಕು ನಮ್ಮಲ್ಲಿ. சரி, அந்த கீழே அந்த அடிப்பாயாவிலிருந்து இந்த வருகிற ஒரு கம்பம் சாதாரணமா போட மாட்டாங்க. ಈಗ ಅಡಿಪಾಯದಿಂದ ಮೇಲ್ ನಿಂತಿರುವಂತ ಕಂಬ ಸಾಧಾರಣವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. அது ரொம்ப உறுதியா இருக்கும், ಅದು ಬಹಳ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ತದೆ, அது கெட்டியா இருக்கும், ಅದು ಬಹಳ ಗಟ್ಟಿಯಾಗಿರ್ತದೆ. அப்ப நம்முடைய முடிவும் தீர்மானமும் கெட்டியாக விசுவாசத்தில் உறுதி கொண்டிருக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ತೀರ್ಮಾನ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ, ನಮ್ಮ ದೃಢತೆ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿರಬೇಕು. அப்ப அந்த தீர்மானம் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது, நம்முடைய குறிக்கோளை குறிக்கிறது. விசுவாசம் சும்மா பார்த்துட்டு போறதல்ல, கர்த்தருக்காக சாதிக்க கூடியதா இருக்க வேண்டியதா இருக்குது. ಆಗ ತೀರ್ಮಾನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ ಗುರಿಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ಆ ಗುರಿ ಸಾಧಾರಣವಾದ ಗುರಿ ಮತ್ತೆ ನಂಬಿಕೆ ಆಗಿಲ್ಲ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಗುರಿ ಮತ್ತೆ ನಂಬಿಕೆ ಆಗಿರ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. ஆனா அந்த ஃபவுண்டேஷனோடு இணைந்து நிற்கணும். ಆದ್ರೆ ಈ ಅಡಿಪಾಯ ಅಸ್ಥಿವಾರ ಜೊತೆನೆ ಸೇರಿರಬೇಕು. அது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் நினைத்து நிற்கணும். ಅದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಮತ್ತೆ ನಂಬಿಕೆ ಎರಡೂ ಸೇರಿ ಇರಬೇಕು. நிறைய நம்பிக்கைகள் உலகத்துல பார்க்கறோம் இல்லைங்களா? ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ನಂಬಿಕೆಗಳನ್ನ ನೋಡ್ತೀವಲ್ವಾ? என்ன நம்பிக்கை பார்க்கறோம்? ಏನ ನಂಬಿಕೆ ನೋಡ್ತೀವಿ? தாடி வளர்த்திக்கிறா, ದಾಡಿನ ಬಿಟ್ಕೋತಾರೆ, முடி எடுக்கிறா, ಕೂದಲು ತೆಗಿತಾರೆ, மேல காவி போட்டுக்கிறா, ಮೇಲೆ ಕಾವಿ ವಸ್ತ್ರ ಹಾಕೊಳ್ತಾರೆ. பல விதமான நம்பிக்கைகள், ಹಲವು ವಿಧವಾದ ನಂಬಿಕೆಗಳು. ஆனா அந்த நம்பிக்கை ஆண்டவர் சொல்லல. ದೇವರು ಆ ನಂಬಿಕೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, அந்த விசுவாசத்தை சொல்லல, ಆ ನಂಬಿಕೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. வசனத்தின் மேல் உறுதியாய் நிற்கிற
அந்த விசுவாசத்தை கர்த்தர் சொல்றாரு. ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ದೃಢವಾಗಿರುವ ನಂಬಿಕೆಯ ಕುರಿತು ಕರ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல்ல அதன் மேலே வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கும் விசுவாசம். ಮೊದಲನೇದಾಗಿ ಅದರ ಮೇಲೆ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನುಂಟು ಮಾಡುವಂತ ನಂಬಿಕೆ. தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும் ஒரு தன்மை. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ. ಮೂರನೇದಾಗಿ நமக்குள்ள சேர்ந்து நின்று ஆலோசிக்கிற, தீர்மானிக்கிற, நல்ல திடமான காரியங்களை செய்கிற மூப்பர்கள் அல்லது செயல்படக்கூடியவர்கள் இருக்கணும். ಅದಲ್ಲದೆ ಇನ್ನೊಂದು, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಸೇರಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ, ತೀರ್ಮಾನಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧತೆಯಲ್ಲಿರುವಂತ ಹಿರಿಯರ ಸಹಕಾರ ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಗಲಾತ್ಯர் 2:9 சொல்லுது. ಅದಕ್ಕೆ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 2:9 ಹೇಳ್ತದೆ, சபை அவர்கள் தூணாக இருந்தார்கள் என்று. ಸಭೆ ಆಧಾರ ಸ್ತಂಭವಾಗಿತ್ತು ಅಂತ. அப்ப அங்க பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಪೌಲನ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. படிங்க பார்க்கலாம். 2:9. தூதர்களாக எண்ணப்பட்ட தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க வந்து தூணா. இன்னைக்கு சபை வளராத காரணம் தெரியும், இந்த மூப்பருங்க தான் பாஸ்டர் அப்படி சொல்றாரு போ அப்படின்னு போவாங்க. ಇವತ್ತು ಸಭೆ ಬೆಳೆದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಈ ಸ್ತಂಭಗಳೇ. ಅಂದ್ರೆ ಹಿರಿಯರು ಪಾಸ್ಟರ್ ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಬಿಡು ಹೋಗ್. நாலு ஒத்துழைக்கும், நாலு ஒத்துழைக்காது. ಅದು ನಾವು ಸಹಕರಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ ಸಹಕರಿಸಲ್ಲ. என் சபையில தான் இருக்கு. நான் சொல்ல எல்லா சபையிலும் இது என்ன பண்ணுது, குழப்பத்தை உண்டாக்குற ஒரு சில காரியங்கள் வரும். அது சத்துரு கொண்டு வருவது. ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಇದೆ. ಗಲಿಬಿಲಿ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಶತ್ರು ತರುವಂತದ್ದು ಕೆಲವು ಗಲಿಬಿಲಿಗಳು. அப்ப என்ன பண்ணும், ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து நிற்கிற கம்பங்கள் ரொம்ப அவசியமானவர்கள். ಹಾಗಾದ್ರೆ ಅಡಿಪಾಯದೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಿಲ್ಲುವಂತ ಕಂಬಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஒரு வீட்ல எடுத்துக்கங்க, ಒಂದು ಮನೆಯನ್ನು ಉದಾಹರಣೆಗೆ ತಗೋ. 4 பேர் இருக்கீங்க, 4 ಜನ ಇದ್ದೀರಾ. 4 பேர் 4 பாதையில போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த வீடு? ಆ ಮನೆಯಲ್ಲಿರುವ 4 ಜನ 4 ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಆ ಮನೆ? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களே. ನೀವೇ ಹೇಳ್ರಿ ಆ ಮನೆ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತದೆ? அம்மா கூர்னு உட்கார்ந்திட்டு ಅಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ಅಂತ அடுப்புல பூனை படுத்துட்டு இருக்குதான்னுவாங்க. ಒಲೆಯಲ್ಲಿ ಬೆಕ್ಕು ಮಲಗಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? அவன் சம்பாதனை, அவன் தீர்மானம், அவனுடைய வாழ்க்கை, வரான் வீட்டுக்கு வரான் போறான், அப்படியே இருந்துற போல இருக்கும். ಅವನವನು ದುಡಿತಾನೆ, ಅವನ ದುಡ್ಡು ಅವನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನ ಮನೆಗೆ ಬರ್ತಾನೆ, ಹೋಗ್ತಾನೆ, ತಿಂತಾನೆ, ಆ ರೀತಿ ಜೀವನ ಇರುತ್ತೆ. ஒரு ஐக்கியம், ஒரு தீர்மானம், ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம எல்லாம் சேர்ந்து இப்படி செய்யலாம், ஒரு சீட்டு போடலாம், ஒரு பணம் சேர்மிக்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பிள்ளைக்கு படிக்க வைக்கலாம். இது போலான திட்டங்களை நாம கொண்டு வந்தா மட்டும்தான் வளர்ச்சிக்கான திட்டம். ಐಕ್ಯತೆ ಅಂತ ಬರುವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ 4 ಜನ ಕೂಡ ನಾವೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಐಕ್ಯವಾಗಿ ಒಂದು ಚೀಟಿ ಹಾಕೋಣ, ಅಥವಾ ಒಂದು ಹಣನ ಸೇಕರಿಸೋಣ, ಒಂದು ಉಳಿತಾಯ ಮಾಡೋಣ, ಎಜುಕೇಷನ್ಗೆ ನಾವು ಮಾಡೋಣ, ಮತ್ತು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮಾತ್ರ ಅದು ಯಶಸ್ವಿಯಾಗಿರ್ತದೆ. இப்போ அந்த குத்து விளக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கட்டியாக இருக்கிற ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு வந்து டக்குன்னு வச்சுட்டு எங்கடா குத்து விளக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ಈಗ ಒಂದು ಆ ದೀಪ ಸ್ತಂಭ ತಗೊಬಿಟ್ಟು ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಬಟ್ಲಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅದು ಟಕ್ ಅಂತ ಇಟ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಎಲ್ಲಪ್ಪ ದೀಪ ಸ್ತಂಭ ಅಂತ ಅಂದ್ರೆ ஆகுமா? ಅದಾಗುತ್ತಾ? அப்ப இந்த கம்பம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ಈ ಒಂದು ಕಂಬ ಗಟ್ಟಿಯಾಗಿರ್ಬೇಕು. புரிஞ்சவங்க ಒಳ್ಳೆಯೇ சொல்லுங்க. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋರು ಒಂದು ಅಲ್ಲೇಲುಯಾ ಹೇಳಿ. ಅರ್ಥ ಮಾಡಿದವರು அல்லேலூயா. அல்லேலூயா. இது நிறைய வசனங்கள் இருக்கு, உங்களுக்கு நான் டைம் இல்லாதனால ஷார்ட்டா சொல்றேன். இப்போ நம்முடைய ஃபவுண்டேஷன் மேலே எழும்பக்கூடிய நமக்கு ஒரு குறி, கோள், தரிசனம், விசுவாச உறுதி, ஐக்கிய உறவுகள் நமக்கு ಅವಶ್ಯಂ. ನಮ್ಮ ಅಡಿಪಾಯದ ಮೇಲೆ ಎದ್ದು ಬರುವಂತ ನಂಬಿಕೆ, ಕಟ್ಟಡ ಮತ್ತೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಮೂರನೇದಾಗಿ இந்த கம்பம் மேலே வந்த உடனே ಈ ಕಂಬ ಮೇಲೆ ಬಂದ ತಕ್ಷಣ ஒரு தட்டு வைப்பாங்க. ಒಂದು ತಟ್ಟೆ ಇಡ್ತಾರೆ. அதுல 4 திரி, 5 திரி, 6 திரி, 7 திரி வைக்கிற ஒரு தட்டை அதற்கு ஏற்றபடி மேலே இருக்கும். அப்படி பார்த்துருக்கிறீங்களா? ಆ ದೀಪ ಕಂಬದ ಮೇಲೆ ಒಂದು ತಟ್ಟೆ ಇರ್ತದೆ. ಆ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ 5 ಬತ್ತಿ ಅಥವಾ 6 ಬತ್ತಿ ಅಥವಾ 7 ಬತ್ತಿ, 3 ಬತ್ತಿ ಈ ತರ ಇಡುವಂತ ಕಾರ್ಯ ಇರ್ತದೆ. ಇದು ಎதை குறிக்குதுன்னா, ಇದು ಯಾವುದನ್ನ ತೋರಿಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಮೇಲೋಂಗಿ ನಿற்க நம்ம ಮೇಲೆ ಎದ್ದು ನಿಲ್ಲುವಂತೆ ನಾವು, நம்முடைய விரிவாக்கத்தை குறிக்கிறது. ನಮ್ಮ ವಿಸ್ತರಣೆಯನ್ನ
ತೋರಿಸುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಮೇಲೆ ಫೌಂಡೇಶನ್ போட்ட நீங்கள், ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಅಸ್ತಿಭಾರ ಹಾಕಿದ ನೀವು, அவர் மேலே விசுவாசத்தில் வளர்ந்த நீங்கள், ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಬೆಳೆದಂತ ನೀವು, இயேசுவை கண்ட பின்பு ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆ நான் வீடு கட்டினேன், ನಾನ್ ಮನೆ ಕಟ್ಟಿದೆ, என் பிள்ளை சேர்ந்து கொண்டாள், ನನ್ನ ಮನೆ ಮಗಳು ಸೇರಿಸಿಕೊಂಡಳು, என் மகளை என்ன திருமணம் செய்து வைத்தேன், ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಟ್ಟೆ, எல்லா விரிவாக்கத்தை குறிக்குது. ಎಲ್ಲ ವಿಸ್ತರಣೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே கம்பமா நின்றுக்கிறதில்ல. ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಕಂಬವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ. ஒரு சபை குடிசிலேயே கீர்த்தகல்ல, ಒಂದು ಸಭೆ ಗುಡಿಸಲನ್ನಲ್ಲೇ ಇದ್ದಾಗಲ್ಲ. விரிவாக்கம் சொல்லுங்க. என்னது ಹೇಳ್ರಿ? ವಿಸ್ತರಣೆ. நாம ஒரு காலத்துல அங்க எங்க அந்த ஹாஸ்பிடல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ನಾವು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ವಿ. அங்கேயே 50 வருஷமா உட்கார்ந்திருந்தா, 50 ವರ್ಷ ಅದೇ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ, குடிசல்லையே உட்கார்ந்திருந்தா, ಆ ಗುಡಿಸಲಲ್ಲೇ ಇದ್ರೆ. எங்க ஊர்ல சோழகர்னு இருப்பாங்க, சோழகேரு. ಇವರ ಊರಲ್ಲಿ ಸೋಳಿಗರು ಎಂಬುದಾಗಿ. அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுத்தாலும் திருப்பி வித்து விட்டு போய் அப்படியே தான் இருப்பாங்க. ಆ ಗಿರಿಜನರಿಗೆ ಸರ್ಕಾರದ ಕಡೆಯಿಂದ ಏನೇ ಸವಲತ್ತುಗಳು ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಅದೆಲ್ಲ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಅವ್ರು ಇರೋ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க? பால் பவுடர் கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க, சாப்பாட்டுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வித்து விட்டு ஜேன் குறும்புರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಹೋಯ್ ஜேன் ಕುತ್ಕೊ ಬರೋದು, அதெல்லாம் என்னது வேட்டையாடுறது, இது அவங்களுடைய வேலையாகி போயிருது. என்ன கொடுத்தாலும் சரி கொண்டு வந்து வித்துட்டு போயிடுவாங்க. ಆರೋಗ್ಯ ಕಡೆಯಿಂದ ಸರ್ಕಾರದಿಂದ ಅವ್ರಿಗೆ ಹಾಲಿನ ಪುಡಿ ಮತ್ತೆ ಬೇರೆ ಮೊಟ್ಟೆ ಇನ್ನೂ ಪೌಷ್ಟಿಕ ಅಂಶಗಳನ್ನ ಕೊಟ್ರೆ ಅವೆಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಆ ಜೇನು ಕುರುಬರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சில பேர் அப்படித்தான். எத்தனை கூட்டத்துக்கு போனாலும், எந்த செய்தி கேட்டாலும், எந்த ஆண்டவரை தேடினாலும், எந்த சபையில போய் உட்கார்ந்தாலும், எந்த பாஸ்டர் கையை வச்சு செவிச்சாலும், எந்த அபிஷேக கூட்டத்துக்கு போனாலும், பாஸ்டர் ஒன்னும் இல்லை பாஸ்டர். ಕೆಲವರು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಎಷ್ಟೇ ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿ, ಎಷ್ಟೇ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ, ಎಷ್ಟೇ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಸ್ಟರ್ ಏನೂ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. எப்படி இருக்கு? ಯಾವ ರೀತಿ ಇದೆ? விரிவாக்கம் இருக்கணும், ವಿಸ್ತರಣೆ ಇರಬೇಕು. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ಕರ್ತನ್ ಮಾಡ್ತಾನ ಇಲ್ವಾ? குத்துவிளக்கின் நோக்கம் என்ன? எரி வைக்கணும், அவனுடைய தயாரிப்பு, அவ்வளவுதான் இல்லையா? ಈ ದೀಪ ಸ್ತಂಭಕ್ಕೆ ಅದರ ಉದ್ದೇಶ ಏನು? ಅದು ಉರಿಬೇಕು ಅಷ್ಟೇ. ಅದರ ಪ್ಲಾನ್ எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்காரு. ಅದಕ್ಕೆ ಪ್ಲಾನ್ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. முறையான காரியத்தை அதுல செய்ய வச்சிருக்காங்க. எல்லா விதிகளிಂದ ಅದನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனையும், திறமைகளையும், தாளந்துகளையும், வரங்களையும், வல்லமைகளையும் கொடுத்து உங்களை முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த குத்து விளக்குல, இந்த சபையில சேர்த்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನ ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ತಿಳುವಳಿಕೆ, ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಆಲೋಚನೆ, ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಜ್ಞಾನ, ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಕರ್ತನು ತನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಆತನ ಇಲ್ಲಿ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மேலே விரிவாக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ಮೇಲೆ ಒಂದು ವಿಸ್ತರಣೆ ಇರಬೇಕು. அந்த தொட்டி, அந்த பாத்திரம் என்பது அது வெறும் பட்டையா இருக்காது, உள்ள தாங்கி நிற்கக்கூடிய, எண்ணெய் நிற்கக்கூடிய காரியமா இருக்கும். ಆ ಪಾತ್ರೆ ಬರೀ ತಟ್ಟೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ, ಅದರೊಳಗಡೆ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹೊರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರ್ತದೆ. வெறுமையான ஒரு திட்டங்களை போடாதீங்க, ಬರಿದಾದ ಯೋಚನೆಗಳನ್ನ ಹಾಕೋಬೇಡ್ರಿ. அங்க தாங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை போடுங்க. ಅದನ್ನ ಸಹಿಸಿ ನಿಲ್ಲುವಂತ ಯೋಚನೆಗಳನ್ನ ಹಾಕೊಳ್ರಿ. சில பேர் கடை வாங்கி பொட்டி சாத்தும் போதும் கடை வாங்கணுமா இருக்கும். ಬುತ್ತಿ பெட்டி ಕೆಲವರು ಸಾಲ ಮಾಡುವಾಗಲೂ ಸಾಲ ಇಸ್ಕೋಬೇಕಾಗತ್ತೆ. ಕೆಲವರು ಬರೀ ಸಾಲ ಮಾಡಿ ಕೊನೆಗೆ ಆ ಪೆಟ್ಟಿಗಳು ಮಲಗಿಸ್ತಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ತಗೊಳಕ್ಕೂ ಸಾಲ ಮಾಡಿನೇ ಮಲಗಿಸ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ. ஏன்னா அந்த தட்டத்துல என்னென்ன உள்ள தாங்கி நிற்கக்கூடிய காரியங்கள் இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ಆ ತಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಒತ್ತು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ಇಲ್ಲ. அதனால தட்டத்தில் விரிவாக்கம் இருக்கட்டும், அதில் இருக்கிற தாங்கி நிற்கக்கூடிய நல்ல தன்மைகளை, பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் வாழுங்கள். ஹல்லேலூயா. ಆ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಿಸ್ತರಣೆ ಇರಲಿ, ಅದು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ, ಒತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಹಲವು ಒಂದು ಉದ್ದೇಶಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அடிப்பாய ஆச்சு, ಈಗ ಅಡಿಪಾಯ ಆಯ್ತು, தூணு வச்சாச்சு, ಈಗ ಕಂಬನೂ ಆಯ್ತು, இப்ப மேல தட்டு வச்சாச்சு, ಈಗ ಮೇಲೆ ತಟ್ಟೆನೂ ಇಟ್ಟಾಯ್ತು. இப்ப என்ன விடணும்? ಈಗ ಏನ್ ಬೇಕು? எண்ணெய். சொல்லுங்க. ಎಣ್ಣೆ ಬೇಕು. ಎಣ್ಣೆ. என்ன வேணும்? ಹೇಳ್ರಿ. எண்ணெய். சொல்லுங்க. என்ன ஊத்த போறீங்க? ಎಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಹಾಕ್ತೀರಾ? சில பேர் சீமனையே ஊத்துறாங்க, மண்ணெண்ணெய் ஊத்தி. ಕೆಲವರು ಅದಕ್ಕೆ ಸೀಮೆಣ್ಣೆ ಹಾಕ್ತಾರೆ. ஆனா ಆದ್ರೆ
குத்து விளக்குக்கு என்பது சிறப்பான எண்ணெய்கள் ಈ வைத்திருக்கிறார்கள். ದೀಪಾವಳಿ ಕಂಬಕ್ಕೆ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಎಣ್ಣೆಯನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அவசரத்துக்கு சில பேர் ஏதோ ஒரு எண்ணெயை ஊத்திடுவாங்க. ಅರ್ಜೆಂಟ್ ಆಗಿ ಕೆಲವರು ಯಾವುದೋ ಒಂದು ಎಣ್ಣೆನ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. புரிஞ்சுச்சா உங்களுக்கு வெளிப்பாடு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಪ್ರಕಟಣೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எண்ணெய் என்பது அபிஷேகம். ಎಣ್ಣೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಅಭಿಷೇಕ. கண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு ಕಂಡ ಅಭಿಷೇಕಗಳನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡು அப்படியே முதல்ல எரியும். ಹಾಗೆ ಫಸ್ಟ್ ಎಲ್ಲ ಉರಿತದೆ, ಆಮೇಲೆ ಪುಸ್ ಅಂತ. எண்ணெய் அது என்னது குத்து விளக்குக்கு சிறப்பான எண்ணெய் இருக்கிறது. ನೋಡ್ರಿ, ದೀಪ ಕಂಬಕ್ಕೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಎಣ್ಣೆ ಇರಬೇಕು. என்னென்ன எண்ணெய் இருக்கு? ಎಣ್ಣೆ ಅಂದ್ರೆ ಏನಿದೆ? மார்க்கெட்டுக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க. ಸೂಪರ್ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. கடுகு எண்ணெய், ಸಾಸಿವೆ ಎಣ್ಣೆ. கடுகுல நசி பார்த்தா எண்ணெய் வருது. ಸಾಸಿವೆನ ಈ ತರ ಚಿಮಿಕಿ ನೋಡ್ರೆ ಎಣ್ಣೆ ಬರುತ್ತಾ? ಅದೆಲ್ಲ எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்கான். ಅದರಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾನೆ. ஆனா ಉண்மையா இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கத்தின்படி ஒளிவே எண்ணெய். ಆದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ವಾಡಿಕೆ ಪ್ರಕಾರ ಆಲಿವ್ ಆಯಿಲ್ ಅಂದ್ರೆ ಎಣ್ಣೆ எல்லாம் கொண்டு வந்து ஊத்துனாங்க. ಆ ದಿನ ಎಲ್ಲ ತಂದು ಸುರಿದ್ರು ಅದನ್ನ. பல எண்ணெய்கள்லாம் உபயோகிச்சாங்க. ಹಲವು ಎಣ್ಣೆಗಳನ್ನೆಲ್ಲ ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ರು. ஆனா பலவிதமான அபிஷேகங்கள் இருக்குது. ಹಲವು ವಿಧವಾದ ಅಭಿಷೇಕಗಳಿದೆ. எங்க ஊர்ல சமீபத்துல ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಈಗ ಹತ್ತಿರದಲ್ಲೇ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟಿ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಇಟ್ಟಿದ್ರು. அங்க அபிஷேகம் வந்துருச்சு. ಅಲ್ಲೇ ಅಭಿಷೇಕ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಡ್ತಾ ಇದ್ರು. என்னடா இது? ಇದೇನಪ್ಪ ಇದು? சாமி வந்துருச்சுன்னா சாமி ಬಂದ್ಬಿಡ್ತು ಅಂದ್ರು. ಏ ಸ್ವಾಮಿ ಇವನ್ மேல வந்த சாமி என்னடா பேர்? ಏನಪ್ಪ ಇವನ್ ಮೇಲೆ ಬಂದಂತ ಸ್ವಾಮಿ ಇದು ಯಾವ ಸ್ವಾಮಿ ಅಂತ. ಇವನ பார்த்த சாமி வந்த மாதிரி தெரியல, அப்படிப்பட்ட ஆளா இருக்கிறானே அவன். ಇವನ್ ನೋಡಿದ್ರೆ ದೇವ್ರು ಬಂದಂಗ ಕಾಣ್ತಿಲ್ಲ, ಇವನ್ ಅಂತ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ದಾನಲ್ಲ. ಇವನ್ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ வந்துட்டா. ಇವನ್ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಬಂದ್ಬಿಟ್ರೆ அல்லேலூயா. அல்லேலூயா. எண்ணெய் ஊத்துவதற்கு அந்த தட்டுல சுத்தம் இருக்கணும். ಈ ಎಣ್ಣೆ ತಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಆ ತಟ್ಟೆ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ಆದುದರಿಂದ தரமான எண்ணெய் பரிசுத்தாவின் அபிஷேகம். ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಎಣ್ಣೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ. அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் வரை நாம் எரிந்து கொண்டே இருக்கலாம். ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇರುವ ತನಕ ನಾವು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. அபிஷேகத்தை பத்தி நீங்க தரைக்குறைவு நினைக்கவே கூடாது. ಅಭಿಷೇಕದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಕೆಳಮಟ್ಟವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಲೇಬಾರದು. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಹೆದರ್ಕೊಂಡು ಹೋಯಿದ್ರು. அபிஷேகம் வந்த உடனே ಅಭಿಷೇಕ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ದೇವರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ சங்கீதம் ಮಾಡಿದ್ರು. 23:5 சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 23:5 ಹೇಳ್ತದೆ. தாவீது சொல்றார், ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. என் பாத்திரம் என்ன பண்ணுதா? ನನ್ನ ಪಾತ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஒரு அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அபிஷேகம் இருந்தா, ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ உங்கள் திரி எரிந்து கொண்டே இருக்கும். ನಿಮ್ಮ ಬತ್ತಿ ಉರಿಯುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல ஆவியில நிறைவு. நீ நல்ல ஆராதனை, நல்ல அழகா பாடல் பாஸ்டர் எடுத்து நல்லா நடத்தினாங்க. நல்ல ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஆமென். ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತೆ ಅವರು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில பேர் என்ன பண்ண தெரியுமா? ஆராதனை வேற இல்ல, அப்பதான் மூறி முழிச்சிட்டு ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಗೇ ಮೈ ಮುರ್ಕೊಂಡು ಹೀಗೆ ನಿಂತಿದ್ರು. எங்க சபையில் ஒருத்தர் அப்படியே எடுத்து மைக் அவர் மேல இட்டு பிள்ளான்னு வந்துச்சு கோவம் எனக்கு. ನನಗೆ ಮೈಕ್ ನ ತೆಗೆದು ಹಾಗೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಬಿಸಾಕದ ಅನ್ನಿಸ್ಬಿಡ್ತು.
ஆக சில பேர் அந்த மாதிரி ஒரு ஆராதனை என்பது தேவனோடு இணைகிற ஒரு காரியம், அதுல அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. ಆರಾಧನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವ ಸಮಯ, ಒಂದು ಒಳ್ಳೆ ಅಭಿಷೇಕದ ಸಮಯ. அந்த பாடலின் வரியெல்லாம் சொல்லி அவர் நாம் புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ಹಾಡಿನ ಸಾಲುಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ಹೇಳಿ ಅವನ್ನ ಹೊಗಳ್ತಾನೆ. இங்க ஆராதனை நடத்துறீங்க பாருங்க, அந்த வரியின் உணர்வை பாருங்க, வரியின் அந்த அர்த்தத்தை பாருங்க. ಆರಾಧನೆ ನಡೆಸುವಾಗ ಹಾಡಿನ ಸಾಲುಗಳ ಅರ್ಥವನ್ನ ನೀವು முதல்ல நான் அந்த வசனத்தின் அந்த அர்த்தங்களை உணர்ந்து நாம ஆண்டவரை மெய்மறந்து ஆராதிக்கணும். ಆ ಸಾಲುಗಳು ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದರ ಅರ್ಥಗಳನ್ನೆಲ್ಲ ಗ್ರಹಿಸಿ ನನ್ನನ್ನು ಮೈಮರೆತು ಆರಾಧನೆ ಒಳಗಡೆ ಇದ್ದೆ. ಇದು ಅಭಿಷೇಕத்திற்கு இது ஒரு காரியம். அல்லேலூயா. ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಇದು ಒಂದು ಕಾರ್ಯ. ஆராதனை வேளையில் அபிஷேகம் நடக்கும். ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ನಡೆಯುತ್ತದೆ. உங்கள் பாரங்கள் லகுவாய் மாறும். ನಿಮ್ಮ ಭಾರಗಳೆಲ್ಲ ಹಗುರವಾಗಿ ಬದಲಾಗ್ತವೆ. உங்கள் சிந்தை மாறும். ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಬದಲಾಗ್ತವೆ. எண்ணங்கள் மாறும். ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ಬದಲಾಗ್ತವೆ. வியாதிகள் சுகமாகும். ರೋಗಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗುತ್ತದೆ. வியாதிகளே சுகமாகும். ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗಲಿ. ரேன் கேனனி என்ற ஒரு அருமையான ஊழியக்காரர் இருந்தார், நீங்களே பார்த்திருப்பீங்க. நானும் நேர்ல பார்க்கல, பார்த்திருக்கேன். அவங்க ஆராதனையில கட்டிகள் கரையும். ಈ ಸೇವಕರು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲ ಒಂದು ಗಂಟುಗಳು ಬದಲಾಗ್ತವೆ. நம்ம ஃபாதர் பெர்த்மன்ஸ் வெறும் ஆராதனை அப்பா அப்பான்னுவாரு, இயேசுவேன்னு சொல்லுவாரு, ஜீசஸ்ன்னு சொல்லுவாரு. அதுல அபிஷேகம் இறங்கி வந்து மக்களை சுகமாக்கி கொண்டிருக்கும். ತಂದೆ ಬೆರ್ಕ್ಮನ್ಸ್ ಅವರು ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಡ್ಯಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯೇಸುವೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬರೀ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರ್ತದೆ. அதனால உங்க தட்டுல எண்ணெய், அபிஷேக எண்ணெய், அபிஷேகத்தை எப்பொழுது வாஞ்சித்து கொண்டே இருங்க. ಆದ್ದರಿಂದ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ, ಆ ಅಭಿಷೇಕವನ್ನ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಬಯಸುತ್ತಾನೆ ಇರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ரெண்டாவது அதுல போன திரி. ಎರಡನೇದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತ ಬತ್ತಿ. என்ன பத்தி போடுவீங்க? ಯಾವ ಬತ್ತಿಯನ್ನ ಹಾಕ್ತೀರಾ? சொல்லுங்க, எதை போட போறீங்க? ಯಾವ ಬತ್ತಿಯನ್ನ ಹಾಕ್ತೀರಾ? வடக்கவருக்கு ஒரு வாத்திட்டு வந்து போட்டுருவீங்களா? இந்த கடையில் வைக்கிற கவருகள்லாம் கொண்டு வந்து போட்டுருமா? ಅಂಗಡಿಲಿರುವಂತ ದಾರನೆಲ್ಲ ತಂದು ಹಾಕ್ಬಿಡ್ತೀವಾ? ಇಲ್ಲ, ಮೆಲ್ಲಿಯ ಪಂಚು ನೂಲ್. ಆ ಬಂದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಹತ್ತಿ, ಮೃದುವಾದ ಹತ್ತಿ ತಂದು ಇಡ್ತೇವೆ. உறவை குறிக்கிறது. ಅದು ಸಂಬಂಧವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ஆண்டவருக்கு நமக்கு உறவு, ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಒಂದು ಸಂಬಂಧ. சகோதரனுக்கு சகோதர ஸ்நேகம், ಸಹೋದರಿಗೂ ಸಹೋದರರ ಸ್ನೇಹ, சபையில் ஐக்கிய உறவு, ಸಭೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯ ಸಂಬಂಧ. 5 திரி போடுவோம்னு வச்சுக்கோங்க. 5 ಬತ್ತಿ ಇಡ್ತೀವಿ ಅನ್ಕೊಳ್ರಿ. ஒண்ணுக்கு 100 பெட்டி திருப்பத்தி வச்சு வச்சு அது எரிவிக்கணும். ಒಂದಕ್ಕೆ 100 ಬೆಂಕಿ ಕಡ್ಡಿ ಉರ್ದಿ. ஏன் அது என்னாச்சுன்னா எண்ணெயை தானா இழுத்துக்க சக்தி அதுக்கு இல்ல. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಆ ಬತ್ತಿ ಎಣ್ಣೆನ ಎಳ್ಕೊಳ್ಳೋಷ್ಟು ಶಕ್ತಿ ಅದಕ್ಕಿಲ್ಲ. சில பேருக்கு அப்படித்தான், நெருப்பு குச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். வா ஆராதனைக்கு, ஜபத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, ஜபத்துக்கு வா. ಕೆಲವರಿಗೆ ಹಾಗೇನೆ ಆ ಬತ್ತಿಗೆ ಎಣ್ಣೆ ಕುಡಿಯೋಗೆ ಮಾಡಬೇಕು. ಈ ಬಾ ಆರಾಧನೆಗೆ, ಬಾ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ, ಬಾ ಸಭೆಗೆ ಎಂಬುದಾಗಿ. எங்க ஊர்ல 3 வாரமா ஒரு ஃபேமிಲಿ வரல. ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ 3 ವಾರ ಒಂದು ಕುಟುಂಬ ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ. என்னடான்னு போய் பார்த்தா, ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ, பாஸ்டர் எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கல. ಪಾಸ್ಟ್ರು ನಮ್ಮ ಮಗನಿಗೆ ಹುಡುಗಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ. ஏன்னா நான் புரோக்கரா? ನಾನೇನ್ ಬ್ರೋಕರ್ ಅಣ್ಣ? ಅಯ್ಯೋ. அப்புறம் ஏன்டா அப்படின்னா, அப்படிக்கு செய்தி வருது எனக்கு. ಅಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ಸಂದೇಶ ಬಂತು. அப்ப தேவையில்லாத எதையோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு உறவை கெடுத்துக்குவாங்க சில பேர். ಕೆಲವರು ಬೇಡದೇ ಏನಾದ್ರೂ ನೆಪಗಳನ್ನ ಹೇಳಿ ಸಂಬಂಧನ ಹಾಳು ಮಾಡ್ಕೋತಾರೆ. உங்க சம்பந்தம் பாஸ்டர் இல்ல, தேவனோடு. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆ ಅಲ್ಲ, ದೇವರ ಜೊತೆ. இவர் வேலை பத்த வைக்கிறது மட்டும்தான். ಪಾಸ್ಟರ್ ಕೆಲಸ ಬರೀ ಹಚ್ಚಿ ಬಿಟ್ಟು ಬಿಡೋದು ಅಷ್ಟೇ. அடுத்த ஒருவேளை பந்தம் கொண்டு வந்து தீசிட்டு போறது. இவர் வேலை என்ன தெரியுமா? ಇವ್ರ ಕೆಲಸ ಏನ್ ಗೊತ್ತಾ? பத்த வைக்கிறது மட்டும்தான். ಬರೀ ಬೆಂಕಿ ಹಚ್ಚೋದಷ್ಟೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. எரி வேண்டியது யாரு வேலை? ಯಾರು ಉರಿಯಂತ ಕೆಲಸ சொல்லுங்க, யார் எரியணும்? ಹೇಳ್ರಿ, ಯಾರು ಉರಿಯಬೇಕು? ಯಾರು ಉರಿಯಬೇಕು? சொல்ல, யாரு ಉರಿಯಬೇಕು? ಡೈಲಿ எப்படி தீட்டு வந்து உறைஞ்சிட்டே இருப்பாரா? ದಿನಾ ಬಂದು ಬೆಂಕಿ ಕಡ್ಡಿ ತಗೊಂಡು ಹಚ್ತಾನೇ ಇರೋದ. எப்படி இருக்கும் அது? ಅದ ಅವಾಗ ಹೆಂಗ್ ಕಾಣುತ್ತದು? கொஞ்ச நேரம் பாப்பாரு, புடிங்க அந்த திரி அந்த பக்கம் எஞ்சிருவாரு. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನೋಡ್ತಾರೆ, ಅದು ಹತ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ, ತೆಗೆದು ಅದು ಬತ್ತಿನೇ ಬಿಸಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. பாருங்க, ನೋಡ್ರಿ, ஃபவுண்டேஷன் போட்டோம்,
ಅಸ್ತಿವಾರ ಹಾಕ್ದೋ, நல்ல விசுவாசத்துல வளர்ந்தோம், ಒಳ್ಳೆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದೋ, தட்டும் வச்சுட்டோம், ಪ್ಲೇಟ್ನು ತಟ್ಟೆನೂ ಇಟ್ಬಿಟ್ವಿ, அபிஷேகமும் வாங்கிட்டோம், ಅಭಿಷೇಕನೂ ತಗೊಂಡಿದೀವಿ, எரிய வேண்டிய உறவு நமக்கு இல்லாம போயிடுச்சு. ಉರಿಯಬೇಕಾದಂತ ಸಂಬಂಧ ನಮ್ಮೊಳಗಡೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அது இந்த அந்த பத்த வச்சு எரிய வேண்டியது நம்முடைய விருப்பம். ஹல்லேலூயா. ಹತ್ತಿಸಿದ ನಂತರ ಉರಿಯಬೇಕಾದದ್ದು ನಮ್ಮ ಕೆಲಸ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். ಈಗ ನಾವು ಉರಿತಾ ಇರಬೇಕು. ஒரு பையனை நான் விசுவாசத்தில் நடத்தினேன், அந்த தெருவே அசைக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. ಒಂದು ಹುಡುಗನನ್ನ ನಾನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಿ ಅವನ ಬೀದಿಯನ್ನೇ ಅಲ್ಲಾಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ರೀತಿ ನಾವು ಹೇಳಬೇಕು. பன்னூர் பக்கத்துல ಬನ್ನೂರ್ ಹತ್ರ ஏஜி சர்ச் கல்வாரி ஐக்கிய நம்ம சாலமோன் பாஸ்டர் சர்ச்சுக்கு அந்த பொண்ணு போகுது. ಕಲ್ವಾರಿ ಏಜಿ ಚರ್ಚ್, ನಮ್ಮ ಸಾಲೋಮನ್ ಪಾಸ್ಟ್ ಚರ್ಚ್ಗೆ ಆ ಹುಡುಗಿ ரொம்ப வருஷத்துக்கு முன்னே அது கொள்ளைகால சபை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு. ಅದು ಕೊಳ್ಳೇಗಾಲದಲ್ಲಿ ಸಭೆ ಇತ್ತು, ನನಗೆ ಬಹಳ ಪರಿಚಿತಿಯಾದ ಹುಡುಗಿ. சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவன் பயங்கர குடிக்காரன். ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಟ್ಟಿತ್ತು, ಆದರೆ ಗಂಡ ಭಯಂಕರವಾದ ಕುಡುಕ. குடிச்சு சமீபத்தில் செத்தும் போயிட்டான். ಕುಡಿದಿ ಸಮೀಪದಲ್ಲಿ ಅವನು ಸತ್ತು ಹೋದ. 2 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன், 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, ಒಂದು ಹುಡುಗ. அந்த பொண்ணு ஜெபத்துல ரொம்ப விசுவாசத்துல உறுதி 25 வேத கர்த்தருக்குள்ள நடந்துருச்சு. ಆ ಹುಡುಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಭಯಂಕರವಾದ ನಂಬಿಕೆ 25 ಜನರನ್ನ ದೇವರ ಕಡೆ ನಡೆಸಬೇಕು. இப்ப சாலமோன் பாஸ்டர் அங்க கிளை சபையை உண்டாக்கிட்டாரு. ಈಗ ಸಾಲೋಮನ್ ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲೊಂದು ಬ್ರಾಂಚ್ ಚರ್ಚ್ ಅನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு அப்ப எரியணும். சொல்லுங்க, எப்படிங்க எரியணும்? ಹೇಳ್ರಿ, ಆ ರೀತಿ ಉರಿಯಬೇಕು. நீங்க ஆண்டவருக்காக அங்கங்க பத்தணும். ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. குத்து விளக்கின் நோக்கமே எரிய வேண்டும். ಈ ದೀಪ ಕಂಬದ ಉದ್ದೇಶನೇ ಅದು ಉರಿಯಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனா இருந்தானே யோவான் ஸ்நானகனே சொல்லுது வேதம். ಈಗ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಕುರಿತು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಎದ್ದು ಉರಿದು ಪ್ರಕಾಶಿಸ್ತಾ ಇದೆ ಅಂತ. நமக்கு ரொம்ப ஸ்டைல் பாத்தீங்களா? நம்மளுக்குலாம் ನಮಗೆಲ್ಲ ಬಹಳ ಸ್ಟೈಲ್ ಅಲ್ವಾ? அவனுக்கார் சொல்லுவா, அவனுக்கார் சொல்லுவா, ಅವನ್ಗೆ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? அவளுக்கார் சொல்லுவா, ಅವಳಿಗೆ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? அவனா சொல்ல மாட்டாங்க, அவனா வர மாட்டாங்க. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ಬಾರ್ದು, ಅವರೆಲ್ಲ ಬರಲ್ಲ. நீ ரொம்ப நல்லா வந்துட்டியா? ನೀನೇನ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟ? சொன்னதுமே வந்துட்டீங்களா சபைக்கு? ಏನ್ ಕರೆದ ತಕ್ಷಣ ಸಭೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರಾ? பின்னால போய் பாருங்க. ನಿಮ್ ಹಿಂದೆ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. அதோட மோசமா இருப்பாங்க. ನೀವು ಅದಕ್ಕಿಂತ ಮೋಸವಾಗಿರ್ತೀವಿ. ஆனா நீ எரியணும். ಆದ್ರೆ ನೀನು ಉರಿಯಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எரியணும். ನೀನು ಉರಿಯಬೇಕು. எரியுறது என்பது என்ன குறிக்குதுன்னா, ಈ ಉರಿಯುವಂತದ್ದು ಯಾವುದನ್ನ ತೋರಿಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ, தேவனுக்காக பிரகாசிப்பது. ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸುವ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியா மேல ஒரு சிறப்பான குருவியோ ஒரு உருவமோ மேல வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ಆ ದೀಪಾಲೆ ಕಂಬದ ಮನೆ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪಕ್ಷಿನೋ ಏನೋ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನ, ಸಿಂಹನ ಏನೋ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அது எதை குறிக்க தெரியுங்களா? ಅದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತೆ ಗೊತ್ತಾ? சிறப்பை குறிக்கிறது. ನಿಮ್ಮ ಒಂದು ಉನ್ನತವಾದದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. உங்கள் மதிப்பை குறிக்கிறது. ನಿಮ್ಮ ಮೌಲ್ಯ, ನಿಮ್ಮ ಬೆಲೆ, கௌரவத்தை குறிக்குது. ನಿಮ್ಮ ಗೌರವ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. சபைக்கு போவாதுக்கு முன்ன, ಸಭೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ಬರೀ ತಿನ್ನೋದು, ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. வீடு கட்டிட்டாங்க, ಈಗ ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ರು, கார் வாங்கிட்டாங்க, ಕಾರ್ ಈಸ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು, பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, ಮಗಳು ಮದುವೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು. இத சொல்லணுங்க. ಇದನ್ನ ಹೇಳ್ಬೇಕ್ರಿ. சொல்லுங்க, இத சொல்லணுங்க. ಇದನ್ನ ಹೇಳ್ಬೇಕು ರೀ. அப்பதான் ஆண்டவர் நாம மகிமை. சொல்லுங்க, ಆಗ್ಲೇ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பழைய சைக்கிள், அது செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் 520 ரூபாய்க்கு வாங்கி, 620 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா தான் பணமே கட்ட முடிஞ்சு. ನಾನು ಸೇವೆಗೆ ಬರೋಕ್ಕೆ ಆರಂಭದಲ್ಲಿ ನಾನು ಹಳೆಯ ಸೈಕಲನ್ನು ತಗೊಂಡೆ. ಅದು 420 ರೂಪಾಯಿಗೆ ಆ ಸೈಕಲ್ನ ಖರೀದಿ ಮಾಡಿಕೊಂಡು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ரொம்ப கஷ்டப்பட்டோம், ಬಹಳ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದೆ. இப்ப அப்படியே வச்சிருக்கிறாரா? ಈಗ ದೇವರಾಗಿಟ್ಟಿದ್ದಾರಾ? கியாவில் வந்திருக்கிறேன் நான். கியா கார்ல வந்திருக்கிறேன். ಕಿಯಾ ಕಾರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிறப்பு, ಒಳ್ಳೆ ಉತ್ತಮ, மதிப்பு, ಗೌರವ, மேலோங்கி நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ಮೇಲ್ನೋಟಕ್ಕೆ ನೋಡಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು. தேவன் குத்துவிளக்கின் சிறப்பு, ஒரு குத்துவிளக்கு ஒரு
என்னது ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மனிதன் ಉರುವಾಕನಾ அந்த இந்த மாதிரி ಅಂಶமெல்லாம் வச்சு தான் உருவாக்கி இருக்கிறான். ದೇವರು ಒಂದು ದೀಪಸ್ತಂಭ ಒಂದು ಕಾರ್ಖಾನೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ರೂಪಿಸುವುದಾದ್ರೆ ಇಡುವುದಾದ್ರೆ ಈ ಎಲ್ಲ ಉದ್ದೇಶಗಳೊಟ್ಟಿಗೆ ಆತನ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. உங்களை கர்த்தர் ரட்சிப்பாரானால் இந்த மாதிரியான திட்டத்தோடு தான் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಈ ರೀತಿಯೆಲ್ಲ ಯೋಚನೆಗಳಿಂದಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. சும்மா உங்களை அதுக்காக சிருஷ்டிகள் ஒரு இங்கே ஒரு குப்பை மாட்டில் கொண்டு போய் அந்த குப்பை என்னது அந்த என்ன குத்து விளக்கு போடுறதுக்காக அல்ல, அந்த ಎಲ್ಲೋ ಬೇಡದರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೀಪಸ್ತಂಭ ಇಡಕಲ್ಲ, ஆனா அந்த குத்து விளக்கு சிறப்பான இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ಆ ದೀಪಸ್ತಂಭ ಒಳ್ಳೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ. அந்த குத்து விளக்கு எங்க வைக்கிறோம்? ಆ ದೀಪಸ್ತಂಭನ ನಾವೆಲ್ಲಿ ಇಡ್ತೀವಿ? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா முக்கியமான இடத்துக்கு வருது. ಇವತ್ತು ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೀಪಲಕ நீங்க இந்த ಮುಖ್ಯವಾದ மாதிரி ಸ್ಥಳಕ್ಕೆ அம்சமெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க போகிற இடத்துல உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். ಈ ರೀತಿಯೆಲ್ಲ ಅಂಶಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಳಗೊಂಡಿದ್ರೆ ನೀವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದ ಸ್ಥಾನ ಸಿಗುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் குடிக்க மாட்டாருப்பா, அவர் சிகரெட் பிடிக்க மாட்டாருப்பா, அவர் அதை செய்ய மாட்டாருப்பா, பிரதர் வாங்க உட்காருங்க அப்படி சொல்லுவாங்க. ಅವರು ಕುಡಿಯೋದಿಲ್ಲಪ್ಪ, ಅವ್ರು ಸಿಗರೇಟ್ ಕುಡಿಯೋದಿಲ್ಲಪ್ಪ, ಅವ್ರು ಆ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಮಾಡಲ್ಲಪ್ಪ, ಬ್ರದರ್ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. சிஸ்டர் வாங்க இப்படி உட்காருங்கன்னுவாங்க. ಸಿಸ್ಟರ್ ನೀವು ಬಂದು ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತಾರೆ. குத்து விளக்கு எங்க இருக்குது? ದೀಪಸ್ತಂಭ ಎಲ್ಲಿದೆ? பீடத்துக்கு முன்னால இருக்குது. ಇಲ್ಲಿ ಬಲಿಪೀಠದ ಮುಂದೆ ಇದೆ. கௌரவ மனுஷனுக்கு முன்னால இருக்குது. ಗೌರವ ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ಇದೆ. சிறப்பான ரோட்ல சிறப்பா சிலுவை குறிச்சு வைத்து நிக்குது, அப்படியே சிலுவை குறிச்சோடு சபை நிக்குது. ಆಗ ದಾರಿಯಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯೊಂದಿಗೆ ಸಭೆ ಉನ್ನತವಾಗಿ ನಿಂತಿದೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இதுதான் குத்து விளக்கின் சிறப்பு. இதே ದೀಪಸ್ತಂಭದ ಶ್ರೇಷ್ಠತೆ. இதுல எந்த பகுதி நீங்க இழந்திருக்கிறீங்க அதை பார்த்து சரிப்படுத்திக்கங்க. ಯಾವ ಭಾಗವನ್ನ ಇವತ್ತು ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀರೋ ಆ ಭಾಗನ ನೋಡಿ ನೀವು ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. 7 காரியம் சொன்னேன் நான். 7 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿದೆ. 7 குத்து விளக்குல 7 காரியம் சொல்லி இருக்கிறேன். 7 ದೀಪಸ್ತಂಭದಲ್ಲಿ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿದೆ. அடிப்பாயா, ಒಂದು ಅಡಿಪಾಯ, மேலோங்கி நிற்கிற கம்பம், ಮೇಲ್ನೋಟಕ್ಕೆ ನೋಡಿ ನಿಂತಿರುವಂತ ಒಂದು மேல் ಕಂಬ, தட்டு அந்த நேசம், ಆ ಮೇಲಿನ ತಟ್ಟೆ, அப்புறம் கிண்ணம் நம்முடைய விரிவாக்கம், ஊழியங்கள் விரிவாக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள். ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕೆಳಗಡೆ ಇರುವಂತ ಪಾತ್ರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಸೇವೆಯ ವಿಸ್ತರಣೆ, ನಮ್ಮ ವಿಸ್ತರಣೆ ಆಗಿದೆ. எண்ணெய் அபிஷேகம், ಎಣ್ಣೆ ಅಭಿಷೇಕ, திரி தேவனுடைய உறவு, பாசர் உறவு, ஐக்கிய உறவுகள். ಈ ಒಂದು எண்ணெய் அபிஷேக எண்ணெய், ಬತ್ತಿ ದೇವರೊಂದಿಗಿರುವ ಅಭಿಷೇಕ, ಸೇವಕರೊಂದಿಗಿರುವಂತ ಸಂಬಂಧ எரிகிறது. ಅದು ಉರಿತಾ ಇದೆ. பத்தியோடு சேர்ந்து எரிகிற உறவு. இப்ப பத்த வைக்கிறது யாரோ ஒருத்தர் பத்த வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ಈಗ ಬತ್ತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿ ಉರಿಯುವಂತ ಕಾರ್ಯ ಯಾರೋ ಒಬ್ರು ಹಚ್ಚಿ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. யாராவது திமுக்குன்னு மானத்துல விழுந்து இயேசு கண்டுக்கிட்டீங்களா? ಯಾರಂತ ದಿಮುಕಂತ ಆಕಾಶದಿಂದ ಬಿದ್ದು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நெருப்பட்டி கிழிச்சு பத்த வச்சிருப்பாங்க. ಯಾರೋ ಒಬ್ರು ಒಂದು ಬೆಂಕಿ ಕಡ್ಡಿನ ತೆಗೆದು ಉಜ್ಜಿ ನಿಮ್ಮನ್ನ ಹಚ್ಚಿ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ஏறி இந்து கொண்டு இருக்கணும், ಉರಿತಾನೇ ಇರಬೇಕು. கடைசி அவங்க சிறப்பு சரியா இருக்கணும். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು கர்த்தர் மதிப்பா வைப்பாரு. ಕರ್ತನ್ ನಿಮ್ಮನ್ನು நாம் யாவரும் ஜெபம் பண்ண முடியும். ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே நீதானையா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನ ನೋಡಿ, ராபா இந்த பகுதியில எது நான் இழந்து போயிட்டேனே, ಈ ಭಾಗದಲ್ಲಿ என் கம்பம் சரியா இருக்குதா, ಕಂಬ ಸರಿಯಾಗಿದೆಯಾ, என் தட்டு சரியா இருக்குதா, ನನ್ನ ತಟ್ಟೆ ಸರಿಯಾಗಿದೆಯಾ, என் ஃபவுண்டேஷன்ல குளறுபடி இருக்குதா, ನನ್ನ ಅಡಿಪಾಯ ಸರಿಯಾಗಿದೆಯಾ, வேற ஏதோ நம்பிக்கையை வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா, ಅಥವಾ ಬೇರೆ ಎಲ್ಲೋ ಇದ್ದೇನಾ,
இல்லை திரியில பிரச்சனை இருக்குதா, ಅಥವಾ ಉರಿಯುವಂತ ಬತ್ತಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ, வேறு தவறான உறவுகளோடு இருக்கிறேனா, ಏನಾದ್ರೂ ತಪ್ಪಾದ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದೀನಾ, தேவனுக்கும் எனக்கு சரியான உறவில்லாத அபிஷேகத்திற்கு எனக்கு உறவில்லாவது இருக்குதா, ದೇವರಿಗೂ ನನಗೂ ಅಭಿಷೇಕಕ್ಕೂ ಸರಿಯಾದ ಸಂಬಂಧ ಇದೆಯಾ? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ஆண்டவரே ದೇವರೇ நான் ஒரு குத்து விளக்காக மாறணும், ನಾನು ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭದಾಗಿ இந்த ಬದಲಾಗಬೇಕು, சபை ஒரு குத்து விளக்காய் மாறணும், ಅಪ್ಪ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಮುಂದೆ ನಾನಿರಬೇಕು, இந்த குடும்பம் ஒரு குத்து விளக்காய் மாறணும், ಈ ಕುಟುಂಬ ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು, இந்த சபை ஒரு குத்து விளக்காய் மாறணும், ಈ ಸಭೆ ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು, நான் ஒரு குத்து விளக்கா மாறணும். ನಾನು ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. இயேசுவே ಯೇಸುವೆ இயேசுவே ಯೇಸುವೆ இயேசுவே ಯೇಸುವೆ சபையின் தூதனுக்கு எழுதினதாவது என்று சொன்னீரே, ಸಭೆಯ ದೂತನಿಗೆ ಬರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ಲ. ஆண்டவரே நாங்க ஒரு குத்து விளக்காய் மாற கிருபை தாரும். ದೇವರೇ ನಾವು ದೀಪ ಸ್ತಂಭವಾಗಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಡು. ஹalleluya.